Okay, so the scope of audit என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும்னு கேட்குறாங்க. நான் ஸ்கோப் ஆஃப் ஆடிட்னா நம்ம இப்போ நீங்கள் கையை தூக்குறீங்கன்னா உங்கள் கை எவ்வளோ தூரம் ரீச் ஆகுது, அதான் உங்கள் ஸ்கோப். அதை தாண்டி உங்களால் போக முடியாது. விரலுக்கு ஏற்ற வீக்கம்னு சொல்லுவாங்களா, அதுதான் ஸ்கோப். இப்போ ஆடிட்டோட ஸ்கோப் என்ன? ஆடிட்டோட ஸ்கோப் என்ன அப்படின்னா, அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை யாரெல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்களோ அவங்களோட கான்ஃபிடன்ஸை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். அதை நீங்கள் சைன் போட்டு கொடுத்தா அவங்களோட கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட் இன் ஆடிட் அண்ட் அக்கௌண்டிங்கிறதுனால நீங்கள் சைன் போட்டு கொடுத்தா அப்பா ஆடிட்டர் சைன் போட்டு கொடுத்துறாருஜி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிடும். இதில் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரிமைண்ட் யூ ஒன் திங். என்ன ரிமைண்டர்னா, ஒரு கம்பெனி லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்தா அவங்களுக்கு நம்ம என்ன ரிப்போர்ட் கொடுக்கணும்? அன்மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுக்கலாமா இல்லை மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அவங்க லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்தா அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ஆமாங்க எங்களுக்கு லாஸ் வந்துடுச்சு, நாங்கள் லாஸ் மேக் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அந்த உண்மையை அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல பட்ட வெளிச்சமா போட்டு காமிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுக்கலாம். அப்போ அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் ஆர் நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்க குட் ஒப்பீனியனா என்ன மேடம் அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைனா உடம்பு சரியில்லை ஃபீவர்னு சொல்லிட்டான்னா நம்ம ஆமா அவன் சொல்றது ட்ரூ அண்ட் ஃபேர்னு நீங்க சொல்றீங்க. ஒருத்தன் வந்து எனக்கு ஃபீவர் அப்படின்னு சொல்றான்னா அவனுக்கு உண்மையாவே ஃபீவர் இருந்தா அவன் ஃபீவர்னு சொல்லணும். அவன் ஃபீவர்னு சொல்றானா உண்மையா ஃபீவர் இருக்கான்னு பாருங்க. உண்மையா ஃபீவர் இருக்கு, அவனும் ஃபீவர்னு சொல்றானா அப்ப நீங்க என்ன சொல்லுங்க, ஆமா அவன் என்ன சொல்றானோ அது உண்மை மற்றும் ஃபேரும் கூட. ஸோ இட்ஸ் கிவிங் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ. அப்ப ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனின்னு சொல்றான்னா ஆமா அவன் சொல்றது உண்மைதான், அவன் லாஸ் மேக்கிங் தான் பண்றான்னு நீங்க சொல்றீங்கன்னா என்ன அர்த்தம்? லாஸ் மேக்கிங் கம்பெனி ஓகே who puts the loss in the financial statements, loss கரெக்டாக காமிச்சிருக்காங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ இருக்குன்னு சொல்லிட்டு அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுக்கலாம். ஸோ லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்தால் அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுக்கக்கூடாதுன்னு கிடையாது. ஒரு ப்ராஃபிட்டபிள் கம்பெனியாக இருந்தால் மட்டும்தான் அங்கே குட் ஒப்பீனியன் கொடுப்போன்றது கிடையாது. which means it boils down to a concept that ஒரு ப்ராஃபிட்டபிள் கம்பெனியாக இருந்தால் தான் ஆடிட்டர் குட் ரிப்போர்ட் கொடுப்பாரு அப்படின்னு நீங்கள் தப்பாக நினச்சிட்டிங்கன்னா அப்புறம் ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ஒரு ஆடிட்டர் அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துருப்பாரு, ஆனா அந்த கம்பெனி லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருக்கும். நீ என்ன நினைச்சுப்ப, ஆடிட்டர் அன்மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்துறாரு, குட் ரிப்போர்ட் கொடுத்துறாரு, போ அங்க போய் இன்வெஸ்ட் பண்ணினா உன் காசு தான் போயிடும். அதனால இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு மேக் ஷுர் தட் அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் ஆடிட்டர் கொடுத்துருக்காருன்னா எதுக்கு அன்மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு, ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ. ட்ரூ அண்ட் ஃபேர்னா எது ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருக்குது உண்மைன்னு சொல்லியிருக்காரு. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல ப்ராஃபிட்ன்றது அது உண்மை, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லாஸ்ன்றது அதுதான் உண்மை. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல போய் பாரு லூசு, அங்க லாஸ்ன்றது அதான் உண்மைன்னு சொல்றாரு அவரு. அதை விட்டுட்டு ஆடிட்டர் குட் ரிப்போர்ட் கொடுத்துறாரு, ஆடிட்டரே கிளீன் ரிப்போர்ட். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, குட் ரிப்போர்ட் போல கிளீன் ரிப்போர்ட்ங்கிற வார்டு யூஸ் பண்ணுவாங்க. கிளீன் ரிப்போர்ட் என்ன, உள்ளது உள்ளபடி அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணுது. ஸோ கிளீன் ரிப்போர்ட்னா ஓ அப்போ அவங்க ரொம்ப கிளீனா இருக்காங்களா, அப்போ நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சில பேர்லாம் என்ன நினைச்சுப்பாங்கன்னா, என்டிட்டி என்ன தெரியுமா பண்ணோம், இன்சூரன்ஸே எடுக்காது, இன்வென்ட்ரிக்கு இன்சூரன்ஸ் எடுக்கணும். 40 கோடிக்கு இன்சூரன்ஸ் வச்சிருப்பாங்க. 40 கோடிக்கு வந்து இன்வென்ட்ரி வச்சிருப்பாங்க குடவுன்ல, ஆனா 10 கோடிக்கு தான் இன்சூரன்ஸ் கவரேஜே இருக்கும். மிச்சம் 30 கோடி ரூபாய்க்கு இருக்கக்கூடிய கூட்ஸுக்கு வந்து இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க. இது அவங்க மிஸ்டேக் தான். அந்த இடத்துல ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துரும். மார்ச் மாதம் முதல் வாரம் ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துரும். இப்போ அவங்க வந்து இன்சூரன்ஸை எடுக்காததுனால 30 கோடி லாஸ்ங்கிறத அவங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல காமிச்சிட்டாங்கன்னா அப்பயும் வந்து ஆடிட்டர் என்ன பண்ணுவாரு, கிளீன் ரிப்போர்ட் தான் கொடுப்பாரு. அப்ப கிளீன் ரிப்போர்ட்னா என்ன அர்த்தம், அவங்க எல்லாம் கரெக்டா பண்ணாங்க, கிளீனா பண்ணிருக்காங்க, இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஃபயரே நடந்தாலும் அவங்க வந்து இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கனால அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு அர்த்தம் கிளீன் ரிப்போர்ட்னா? ஆஹா அப்படிலாம் அர்த்தம் இல்லை. அவனோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அவன் என்ன வளரி இருக்கானோ அதுதான் உண்மைன்னு அர்த்தம். அவன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அவன் என்ன சொல்லியிருக்கான், நான் இன்சூரன்ஸ் எடுக்கல, கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் மதிப்புள்ள கூட்ஸ் வந்து எரிஞ்சு போச்சு, அது எனக்கு லாஸ், நான் அதை லாஸாக கன்சிடர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவன் கொடுத்துருக்கான். இது உண்மைதான் அப்படின்னு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிறது உண்மைன்னு சொல்லி ஆடிட்டர் என்ன பண்றாரு, கிளீன் ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. அப்போ கிளீன் ரிப்போர்ட் டஸ் நாட் மீன் ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் குவாலிஃபைட் ரிப்போர்ட் டஸ் நாட் மீன் அ லாஸ். ஓகேவா? இட் சேஸ் தட் கிளீன் ரிப்போர்ட்டாக இருந்தால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல அவங்க சொல்லியிருக்கிறது உண்மை நிலவரமும் சேம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல ப்ராஃபிட் சொல்லியிருப்பாங்க, உண்மை நிலவரம் வந்து ப்ராஃபிட்டே இருக்காது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வில் கிவ் குவாலிஃபைட் ரிப்போர்ட். இல்ல உண்மை நிலவரம் அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் இருக்கும், ஆனா ப்ராஃபிட் அவங்க வந்து கம்மி பண்ணி சொல்லியிருப்பாங்க, ஏன்னா டாக்ஸை கம்மி பண்ணணும். அப்படி போட்டிருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவாங்க, கிளீன் ரிப்போர்ட் கொடுக்க மாட்டோம், அதுக்கு பதிலாக குவாலிஃபைட் ரிப்போர்ட் தான் கொடுப்போம். ஓகேவா? இதெல்லாம் பேசிக்ஸ் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ண வேண்டியது வந்து என்னன்னா, ஓகே கான்ஃபிடன்ஸ் ஆஃப் த யூசர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் மேஜரா வந்து இந்த இடத்துல என்ன நடக்குது, அந்த ஆடிட் அப்படிங்கிறதே நடக்குது. இன்னொன்று வந்து தேர் ஆல்சோ டாக்கிங் அபவுட் அப்ளிகபிள் எஃப்ஆர்எஃப் படி தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ண சொல்றாங்களே. அந்த அப்ளிகபிள் எஃப்ஆர்எஃப்னா என்னன்னு கேட்குறாங்க. அப்ளிகபிள் எஃப்ஆர்எஃப்னா ஃப்ரேம்வொர்க் அடாப்டட். யார் அடாப்ட் பண்ணோம், பை த மேனேஜ்மெண்ட் தான். framework adopted in the preparation and presentation of financial statements that is acceptable in view of the nature of the entity and its objectives. அந்த entity ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியா இருந்தா அவங்களுக்கு எந்த framework applicable அதை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அந்த கம்பெனி பேங்கிங் கம்பெனி இருந்தா அந்த கம்பெனிக்கு என்ன framework அதை அவங்க அப்ளை பண்ணணும். அதை அப்ளை பண்ணி அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்து அந்த preparation and presentation true and fair கொடுத்துச்சுன்னா the auditor will give a
ட்ரூ அண்ட் ஃபேர்னு இருந்தா க்ளீன் ரிப்போர்ட் கொடுத்துருவாரு. தட் இஸ் அன்மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்துருவாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் ஸ்கோப். த ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் ஆர் இன்க்ளூட் இன் ஸ்கோப். ஸ்கோப்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஆடிட் அப்படின்னா எல்லாத்தையும் கவர் பண்ணுங்க. என்டிட்டில இருக்க எல்லாத்தையும் கவர் பண்ணுங்க. P&L, பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், சேஞ்சஸ் இன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எக்விட்டி, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் எக்விட்டி, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பிளனேட்டரி நோட்ஸ், இது எல்லாத்தையும் கவர் பண்ணுங்க. ஸோ அடிக்குவேட்டா நீங்க எல்லாத்தையும் கவர் பண்ணணும். ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஷுட் பி ஆர்கனைஸ்ட் அண்ட் அடிக்குவேட்லி டு கவர் ஆல் த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த என்டிட்டி. சும்மா நான் வெறும் அசெட் மட்டும் பார்ப்பேன், லைபிலிட்டி மட்டும் பார்ப்பேன் இல்லை, எல்லாத்தையும் கவர் பண்ணணும். ரெண்டாவது ரிலையபிலிட்டி அண்ட் சஃபிஷியன்சி ஆஃப் தி இன்ஃபர்மேஷன். உங்ககிட்ட கொடுக்கப்பட்ட இந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ரிலையபிளாகவும் சஃபிஷியண்டாகவும் இருந்தால் மட்டும் தான் உங்களால் ஆடிட் பண்ண முடியும். The auditor should be reasonably satisfied that the financial information contained in the financial statements ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எதுல இருந்து எடுத்திருப்பாங்க, அண்டர்லைங் ரெக்கார்ட்ஸ். இதுவும் நான் உங்களுக்கு ஒரு தடவை சொல்லி கொடுத்துறேன். எப்பவுமே வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்கலாமா, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல இருந்து தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதை வந்து ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் சொல்லிடுவாங்கம்மா. இதை வந்து ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் டேக்கன் ஃப்ரம் த அண்டர்லைங் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது என்னது இந்த அண்டர்லைங் ரெக்கார்ட்ஸ்னா, பேஸா இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ்ன்றது வந்து இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ஜேர்னல், லெட்ஜர், சப்சிடரி லெட்ஜர், அதெல்லாம் அந்த அண்டர்லைங் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுக்கப்பட்டது இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதை தான் இங்க எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. The auditor should be reasonably satisfied that the information contained in the underlying accounting records, underlying journal and ledgerல இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் மற்றும் அதர் சோர்சஸ், பில்ஸ், வவுச்சர்ஸ், இதெல்லாமே தயவு செய்து அந்த எல்லா இன்ஃபர்மேஷன் அண்டர்லைங் ரெக்கார்ட்ஸ், அதாவது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லுவோம். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸுக்கு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸாக இருக்கக்கூடிய எல்லாமே, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னா ஜேர்னல், லெட்ஜர் எல்லாமே. ஸோ அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை சப்போர்ட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்ன்றது வந்து வவுச்சரு, செக் புக்கு, ரெசீட், இதெல்லாம் இது எல்லாமே எப்படி இருக்கணுமா, ரிலையபிளாகவும் சஃபிஷியண்டாகவும் இருக்கணுமா. அப்படி இருந்தால் தான் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பரேஷன் ப்ராப்பராக இருக்கும். ஷுட் பி ரிலையபிள் அண்ட் சஃபிஷியன்ட் பேசிஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க நம்ம கிட்ட கொடுக்குற இன்ஃபர்மேஷன்லாம் ரிலையபிளாகவும் சஃபிஷியண்டாகவும் இருக்கா நம்ம ஒரு தடவை ஜட்ஜ்மெண்ட் பண்ணி. The auditor should judge. Okay, the auditor makes a judgment regarding the reliability of the information and sufficiency of the financial information. அதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்குள்ள அக்கௌண்டிங் சிஸ்டம்லாம் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, என்ன மாதிரி அக்கௌண்டிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் இன்டர்னல் கண்ட்ரோல்லாம் உள்ள எப்படி இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், நிறைய ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணுவோம். டெஸ்ட், என்கொயரிஸ், அதெல்லாம் நிறைய பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆடிட்டை பண்ணுவோம். ஸோ ரிலையபிள் அண்ட் சஃபிஷியன்சி ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இஸ் இன்க்ளூட் இன் த ஸ்கோப் ஆஃப் ஆடிட். அதுக்கப்புறம் எது நடந்தாலும் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல ப்ராப்பர் டிஸ்க்ளோஷர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது என்ன மேடம் ப்ராப்பர் டிஸ்க்ளோஷர், எது நடந்தாலும் அது எப்படி டிஸ்க்ளோஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? இம்பார்ட்டண்ட்டான ஒரு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆடிட் ரிப்போர்ட் இஷ்யூ பண்ணுறீங்க. ஆடிட் ரிப்போர்ட் இஷ்யூ பண்ணும்போதே அதுலேயே வந்து ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. நம்பர் 1 டைட்டில் போடு, அதுக்கு அடுத்தது டு த ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் சோ கம்பெனின்னு போடு, போட்டுட்டு உடனே ஒப்பீனியனை போட்டுரு. அன்மாடிஃபைட் ஒப்பீனியனா போடு, இல்லையா மாடிஃபைட் ஒப்பீனியனா போடு. போட்டுட்டு ஏன் இந்த ஒப்பீனியனை கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேசிஸ் போடு. அப்போ ஒரு ஆடிட் ரிப்போர்ட்லேயே அதோட சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னா, டு த ஃபர்ஸ்ட் மேலே டைட்டில் இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட்னு போட்டுட்டு டு த ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் சோ கம்பெனின்னு போட்டுட்டு ஒப்பீனியன் போட்டுருங்க. ஹெட்டிங் ஒப்பீனியன், அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பேராகிராஃப்ல வந்து பேசிஸ் ஃபார் ஒப்பீனியன், ஏன் நீங்கள் க்ளீன் ரிப்போர்ட் கொடுக்குறீங்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல போயிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேவே டைட்டில் கார்டு இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட்னு போட்டுட்டு இட் இஸ் த பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த மேனேஜ்மெண்ட் டு ப்ரிப்பேர் அண்ட் பிரசன்ட் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஸ் பர் அப்ளிகபிள் எஃப்ஆர்ன்ற முதல் பேராகிராஃப் எழுதினா எவ்வளோ அபத்தமா இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். எப்பவுமே ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். எந்தெந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் பண்ணணும், எந்தெந்த விஷயத்த அப்புறமா பண்ணணும், எந்தெந்த விஷயத்த எந்த இடத்துல டிஸ்க்ளோஸ் பண்ணணும், எந்த ஆர்டர்ல டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ப்ராப்பர் டிஸ்க்ளோஷர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கறதா இருந்தால் கூட ஒரு ஆர்டரோ ஃபார்மேட்டோ இருக்கு. அப்படின்னும் போது ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை நீங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸா மாற்றும் போது அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை பத்தின முக்கியமான விஷயங்களை நீங்க டிஸ்க்ளோஸ் பண்றத ப்ராப்பரா டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஸோ ப்ராப்பர் டிஸ்க்ளோஷர் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? வெதர் த ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் இஸ் ப்ராப்பர்லி டிஸ்க்ளோஸ் இன் தி எஃப்எஸ், அது இருக்கணும். அதுக்கப்புறம் அப்ளிகபிள் ஸ்டாச்சுட்டரி ரிக்வயர்மெண்ட்ஸ் நீங்க மைண்ட்ல வச்சிருக்கீங்களா, அதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராப்பர் டிஸ்க்ளோஷர் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அடுத்து ஒரு இது மட்டும் பேராகிராஃப்ல படிச்சலாம், ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். The auditor should also decide whether the relevant information is properly disclosed in the FS. He should also keep in mind applicable statutory requirements. அப்ப relevant information நீங்க ப்ராப்பரா டிஸ்க்ளோஸ் பண்றீங்களான்னு கேக்குறாங்க. ரெண்டாவது, எப்படி நீங்க ப்ராப்பரா டிஸ்க்ளோஸ் பண்றீங்களா அப்படின்னு எப்படி நீங்க செக் பண்ணிக்கலாம். It is done by ensuring that FS properly summarize the transactions and events recorded therein and by considering the judgment made by the management in preparing the financial statements. அதாவது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் பண்றீங்க, அது கேபிட்டலா ரெவென்யூவான்னு நீங்க ஜட்ஜ் பண்றது, நீங்க இன்வென்டரியை வந்து எவாலுவேட் பண்ணணும், அது இல்ல காஸ்டிங்ல எடுக்கணும் அப்படின்னா ஃபிஃபோ மெத்தட் ஓகேவா இல்ல லிஃபோ ஓகேவா,
இல்லை வெயிட்டட் ஆவரேஜ் எடுக்கணுமான்னு நீங்கள் எடுக்கிற டெசிஷன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே சேர்ந்து தான் whether the financial information are properly disclosed in the financial statements or not தெரியும். நீங்கள் வந்து கொஞ்சம் கூட ஒர்க் அவுட்டே ஆகாத ஒரு அக்கௌண்டிங் பாலிசி சூஸ் பண்ணி, கொஞ்சம் கூட ஒர்க் அவுட்டே ஆகாத ஒரு அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு டிரான்சாக்ஷன் ஈவெண்ட்டே ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா அது ஒரு ப்ராப்பர் டிஸ்க்ளோஷரே ஆகாது. உங்கள் இண்டஸ்ட்ரிக்கு அந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் ஈவெண்ட்டுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், த மேனேஜ்மெண்ட் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரிப்பரேஷன் பிரசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். நானே உங்களுக்கு 100 வாட்டி சொல்லிட்டேன், மேனேஜ்மெண்டோட பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ப்ரிப்பரேஷன் பிரசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ அவங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த மெத்தட் ஓகே அவங்க டிசைட் பண்ணால் அதை வச்சு தான் அவங்க அப்ளை பண்ணுவாங்க. ஃபிஃபோ ஓகேவா, லிஃபோ ஓகேவா. அதே மாதிரி காஸ்டிங்கில் பேசிஸ் பண்ணும்போது காஸ்ட் ஆஃப் த இன்வென்ட்ரி ஆர் என்ஆர்பி விச் எவர் இஸ் லோயர், இதெல்லாம் நம்ம வந்து ப்ரூடன்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ டிஸ்க்ளோஷர், அவங்க அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி உருவாக்கணுன்றதுல அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் சண்டே டேட்டாஸில் இருக்காங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் நம்ம வந்து ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணலாம், 10% ப்ரொவைட் பண்ணலாமா, 8% ப்ரொவைட் பண்ணலாமா, இது எல்லாமே அவங்களோட அக்கௌண்டிங் எஸ்டிமேட், அவங்களோட ப்ரொவிஷன்ஸ், அவங்களோட டிஸ்கஷன், அவங்களோட டெலிபரேஷன், அவங்களோட டெசிஷன், ஃபைனல் டெசிஷன், அவங்களோட சாய்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசி, அவங்களோட சாய்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பிரின்சிபல், அவங்களோட சாய்ஸ் ஆஃப் செலக்டிங் வாட் பர்சன்டேஜ் ஷுட் பி தி ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ், இதெல்லாம் அவங்க யோசிக்கிறதுனால டெப்ரிசியேஷன் மெத்தட் என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம், என்ன பர்சன்டேஜ் யூஸ் பண்ணலாம், எல்லாமே அவங்க சாய்ஸ். பிகாஸ் primarily the responsibility for preparation and presentation of financial statements lies with the management and not with anybody else. அதனால நீங்க மேனேஜ்மெண்ட் அந்த என்டையர் ப்ரிப்பரேஷன் பிரசன்டேஷன் எப்படி பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கணும். ஓகேவா? எக்ஸாம்பிள் அவங்க சார்ஜிங் டெப்ரிசியேஷன் வந்து என்ன பர்சன்டேஜ் சூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மெத்தட் சூஸ் பண்ணியிருக்காங்கன்றதுலாம் டிசைட் பண்ணும் whether proper disclosure is given or not. அதே மாதிரி போன வருஷம் லிஃபோ, இந்த வருஷம் ஃபிஃபோ, அடுத்த வருஷம் வெயிட்டட் ஆவரேஜ், இன்கன்சிஸ்டன்ட்டாக ஒரு அக்கௌண்டிங் பாலிசி அப்ளை பண்ணக்கூடாது. there should be selection and consistent application of accounting policies by the management, period to period basisல கன்சிஸ்டன்ட்டா நீங்க அப்ளை பண்ணணும். இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை என்னன்னு சொல்லி தராங்க, இப்போதான் சொல்றாங்க அவங்க. ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் மீன்ஸ், ஓகேவா, expressed in the financial terms in relation to a particular entity derived from that entity's accounting system that has occurred in the past time periods. ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச விஷயங்களை பற்றி அந்த டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை பற்றி ரெக்கார்ட் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னா, ஸோ தேட் இஸ் கால்ட் ஆஸ் வாட், ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஏன்னா ஸ்கோப் ஆஃப் ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் ஆடிட்னால ஹெச்எஃப்ஐ தானே, அதனால ஹெச்எஃப்ஐனா என்னன்றதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் ஆர் ரிஃப்ளெக்டட் விச் இஸ் ஆல்ரெடி ஹேப்பன். பர்ச்சேஸும் சேல்ஸும் நடந்தால் தான் இங்கே காமிக்கணும், நடக்காததை ஃபியூச்சரில் நடக்க போகிறது இங்கே காமிக்கக்கூடாது. ஸோ அவங்க வந்து ப்ராப்பர் டிஸ்க்ளோஷர் அப்படின்னு சொல்கிறது என்னன்னா ஹெச்எஃப்ஐ பேஸ்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நம்ம ஆடிட் பண்ணுறோன்றது சொல்கிறோம். Some financial statements are prepared on the basis of HFI. ஓகேவா? Since financial statements are prepared on the basis of HFI, it is logical that the audit of FS is also based upon such HFI. இதெல்லாம் என்னடா ரொம்ப காமெடியா இருக்கு. Okay, financial statements are prepared on the basis of HFI. So audit should also be done on the basis of HFI. This we also know. Why are you repeating it again and again? Finally என்ன சொல்றாங்க? இதனால் நாங்கள் கூற வருவது என்னவென்றால், therefore audit of FS is based upon HFI. இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறதுனால நமக்கு ரெப்படிஷன் மாதிரி இருக்கு. நான் உங்களுக்கு இங்கே சொல்லிட்டேன்ல, அதனால அது வந்து நமக்கு ரெப்படிஷன் மாதிரி இருக்கு. இந்த இடத்துல என்னன்னு சொன்னோம், சரி ஓகே, இந்த இடத்துல we said that different types of standards இருக்கு, அந்த ஸ்டாண்டர்ட்ல ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட் இருக்கு, ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரிவ்யூ இருக்கு. இது ரெண்டும் HFI நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டதுனால அவங்க மறுபடியும் இந்த HFI பற்றி சொல்லும் போது நமக்கு ரெப்படிஷன் மாதிரி இருக்கு. இல்லைன்னா அது ஒரு புதுசாக தான் இருக்கணும். ஓகேவா? ஸ்கோப்ல என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகாது அப்படின்னு கேட்குறாங்க. எது இதெல்லாம் நம்மளோட டொமைனுக்கு வெளியில், டொமைன்னா இது வந்து எங்க ஏரியா உள்ள வராத மாதிரி எங்க ஏரியா எதுன்னு பார்த்துரும். ஸ்கோப்பு எங்க ஏரியா எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் தள்ளி விட்டுரும். which does not come under our scope, அதான் தள்ளி விட்டுரும். எது எங்க ஸ்கோப் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 1 எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க வந்து, ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான மெஷினரி இம்போர்ட்டட் ஃப்ரம் ஜப்பான். ஓகேவா? அந்த மெஷினரி கரெக்டா வேலை செய்தா இல்லையா, அதோட வேல்யூ என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது. அப்போ ஆடிட்டர் நீட் நாட் டூ தி work that is expected out of an expert from Japan. Japanese technical expert வந்து பண்ண வேண்டிய வேலை இல்லை, நீங்கள் வந்து ஆடிட்டர் கிட்ட எதிர்பார்க்காதீங்க. எக்ஸாம்பிள் சிவில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பில்டிங், அதெல்லாம் அவர் பண்ண முடியாது. அது மாதிரி ஓகேவா? அதெல்லாம் குவாலிஃபைட் இன்ஜினியர்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும், நம்மளாம் பண்ண முடியாது. அந்த மாதிரி சில எதிர்பார்ப்புகள் எங்ககிட்ட வச்சுக்காதீங்க. இன்னொன்று, ஒரு செக்கில் சைன் போட்டிருக்காங்கன்னா அந்த சைன் ஒரிஜினலாக ஃபோர்ஜரின்னு எங்ககிட்ட கேட்காதீங்க. ஏன்னா நாங்கள் அந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட் இல்லை. 2 விஷயம் சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் சொல்லிக்கிறது 2 விஷயம். ஒன்று, அந்த ஏரியாவில் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயத்தை எனக்கு தெரியாது, ஸோ அதை என்கிட்ட கேட்காது. ரெண்டாவது அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, ஆத்தென்டிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட் என்னால் பண்ண முடியும். மூணாவது, நான் ஆடிட்டர், நான் இன்வெஸ்டிகேட்டர் கிடையாது. இன்வெஸ்டிகேட்டர் எப்போ உள்ள வருவாரு, தப்பு நடந்துருச்சு, ஃப்ராடு நடந்துருச்சுன்னு மேனேஜ்மெண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணி பாம்பு பிடிச்சிட்டு போக ஆளுங்க வாங்கன்னு சொன்னாதான் வருவாங்க. கரெக்டா? ஆனா இங்க அப்படி கிடையாது. ஆடிட்டுங்கிறது வருஷம் ரொட்டீனா நம்ம பண்ணக்கூடிய ஒரு ட்ரூ அண்ட் ஃபேர் கொடுதா இல்லையா நம்ம பண்ணக்கூடிய ஒரு ரீசனபிள் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்.
ஸோ இதுவும் என்கேஜ்மெண்ட்டு வேறு வேறு. அஃபிஷியல் இன்வெஸ்டிகேஷன் இது கிடையாது. ஸோ நாங்கள் வந்து விட்னஸிங்கவா நீ சொல்வதெல்லாம் உண்மை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லு. நாங்கள் அவங்க நேராக அவங்க ப்ரெமிசஸ் போய் எல்லாத்தையும் எடுத்து போட்டு சர்ச் சீஷர் பண்ணி அவங்க வீட்டையே 2 கிழிச்சு போட்டு அதெல்லாம் பண்ணவே முடியாது. ஏன்னா நமக்கு அந்த லீகல் பவர் கிடையாது. ஆனால் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு ஒரு சிபிஐ ஆஃபீஸர் வராருன்னா அவர் உங்கள் வீட்டை புரட்டி போட்டுருவார் ஒரு டாக்குமெண்ட்டை தேடுறதுக்கு. டாக்குமெண்ட் கிடைக்கல நான் கிளம்பிடுவார். அவர்கிட்ட போய் நீங்கள் எதுவும் பேச முடியாது. இன்வெஸ்டிகேஷன் அவ்வளோ பவர் இருக்கும், அந்த லீகல் பவர் இருக்கும். ஆடிட்டர் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவங்க கிட்ட போய் கேட்கலாம், எனக்கு பர்ச்சேஸ் டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க, சேல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க, இந்த லெட்ஜர் கொடுங்க, அந்த லெட்ஜர் கொடுங்கன்னு கேட்கலாம். கொடுத்தானா ஆடிட் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துட்டு வர போறீங்க. கொடுக்கலையா, நான் கேட்டேன் அவன் கொடுக்கல, நான் வேற ஏதாவது வழியில் ஆல்டர்னேட்டிவ் ஆடிட் ப்ரொசீஜர்ஸை பண்ணியாவது ரிப்போர்ட் கொடுத்துடலான்னு பார்த்தேன். என்னால் அதுக்கும் வழி இல்லை. அதனால நான் ஒப்பீனியனை டிஸ்க்ளைம் பண்ண சொல்லிட்டு வெளில வந்துட்டே இருங்க. அந்த இடத்துல போய் அவன் வீட்டை புரட்டி போடுறது நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஸோ ஆடிட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இன்வெஸ்டிகேஷன். இன்வெஸ்டிகேஷன் கிரிட்டிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் த அக்கௌண்ட் ஸ்பெஷல் பர்பஸ். உள்ள போகும்போதே ஃப்ராட் இருக்கு, அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்க உள்ள போறீங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன் இஸ் a critical examination with a special purpose, whereas audit is not like that. Audit அப்படிங்கிறது objective of audit is already discussed அந்த paragraph அப்படியே கொடுத்துறாங்க. To obtain reasonable assurance that the financial statement taken as a whole are free from material misstatement whether due to fraud or error, thereby enabling the auditor to express in the audit opinion whether the financial statements are prepared in all material respects in accordance with applicable financial reporting framework, to report and to report as per to report on the financial statements and to communicate as per the auditor's findings. அவ்வளோதான். இதுதான் வந்து திருப்பி கொடுத்துட்டே இருப்பான், நானும் திருப்பி உங்களுக்கு சொல்லிட்டே இருப்பேன். ஸோ தட் உங்களுக்கு மனப்படாயிடும். அவ்வளோதான், ஓவர்வியூ ஆஃப் ஸ்கோப் ஆஃப் ஆடிட் முடிஞ்சிச்சு. ஓகேவா? அடுத்தது இன்ஹெரண்ட் லிமிடேஷன்ஸ். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு 1 minute பிரேக், நீங்கள் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். 1 minute பிரேக் தங்களுக்கு. அது முடிச்சிச்சுன்னா இன்ஹெரண்ட் லிமிடேஷன்ஸ் வில் ப்ரொசீட் வித். ஓகே, inherent limitations. அப்பப்போ குட்டி குட்டி பிரேக் எடுக்கிறது ஒரு ஜாலியாக தான் இருக்கு. ஏன்னா இட் கிவ்ஸ் யூ சம் கைண்ட் ஆஃப் அடுத்த ½ an hour நம்ம பேசுறதுக்கான அந்த ஒரு ஜாலி டைம். அது தட் இஸ் ஸோ நைஸ். வேலை செஞ்சு ரெஸ்ட் எடுத்தால் தான் ரெஸ்ட்டோட அருமை தெரியுமா. எங்கள் அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க, வேலையே சேம் ரெஸ்ட் எடுக்கிறீங்க, எப்படி உங்களுக்குலாம் ரெஸ்ட் எடுக்க தோணுதுன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி தான் வேலை செஞ்சால் உடம்பெல்லாம் வலிக்கும், டயர்டாக இருக்கும், படுத்து அப்பாடா அப்படின்னு இருக்கும். வேலையே சேம் சும்மாவே ரெஸ்ட் எடுக்கிறீங்களே, பிஞ்ச் வாட்ச்லாம் பண்ணுறீங்களே நெட்ஃப்ளிக்ஸ், என்னதான் பண்ணுவீங்க அப்படி கேட்பாங்க. அப்போலாம் அந்த மாதிரி தான். இப்போலாம் தான் தெரியுது, நிறைய வேலை செஞ்சு ரெஸ்ட் எடுக்கும்போது அந்த ஒரு 5 minutes ரெஸ்ட் அவ்வளோ ஜாலியாக இருக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாராவது இருந்தால் கிளாஸோட கண்டென்ட்டை வந்து டெமோ லெக்சர்ஸ் வந்து நேற்றோட ஃபுல் கிளாஸஸும் டெமோ லெக்சர்ஸில் போட்டிருக்கோம், இன்றைக்கும் போட்டிருக்கோம், நாளைக்கும் போடுவோம். இந்த 3 நாளோட டெமோ லெக்சர்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 3 daysக்குள்ளே இந்த டெமோ லெக்சர்ஸ்லாம் பார்த்து அவங்க ஜாயின் பண்ணுறதுனா ஜாயின் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா உங்களுக்கு அந்த 3-in-1 பேக்கேஜ் வருமா என்னன்றது தெரியல, நான் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். பட் தே கேன் அட்டெண்ட் த லைவ் கிளாஸஸ். ஓகே, inherent limitations of audit. இந்த நாளைக்கு ஆயிடும் நினைக்கிறேன் இது முடிக்கிறதுக்கு. நான் நிறைய பஃபர் டைம் போட்டு தான் வச்சிருக்கேன் உங்களுக்கு. பட் ஸ்டில் inherent limitations of audit. ஓகே, போயிடலாமா? அவ்வளோதான், போதும். இந்த அளவுக்கு நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தால் போதும். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்ஹெரண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஆடிட். இன்ஹெரண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஆடிட்னா என்னென்னா, என்னதான் ஆடிட்டர் விழுந்து ஆடிட் பண்ணாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே என்னதான் ஆடிட்டே பண்ணாலும் ஆடிட்டால் சில விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா பாவம், அதுவே இவ்வளோ ஹைட்டு தான் இருக்குது, அதால் எவ்வளோ தூரம் டச் பண்ண முடியும், சீலிங்கை டச் பண்ண முடியாது, இவ்வளோ ஹைட்டு தானே இருக்குது அப்படி. அப்போ
ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம், உங்களுக்கு என்ன லிமிடேஷன்? இப்போ டைம் இஸ் லிமிடேஷன். Jan 26 எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க, எக்ஸாம் வந்து இன்னும் 2 மாதம் தான் டைம் இருக்குது. நவம்பர் டிசம்பர் 2 மாதம் தான் டைம் இருக்குது. இப்போ உங்களுக்கு டைம்ன்றது ஒரு லிமிடேஷன் தானே. உங்களுக்கு ஒன்றும் அடுத்த 1 வருஷம் டைம் இல்லை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அடுத்த 2 மாதம் தானே இருக்குது, அதான் உங்கள் லிமிடேஷன். அந்த மாதிரி என்னதான் ஆடிட் அப்படிங்கிறது டு அப்டேட் ரீசனபிள் டிசிஷன்ஸ் வெதர் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் டேக்கன் அஸ் ஹோல் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டல் மிஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் சொன்னாலும் அந்த ஆடிட்க்குன்னு சில பல என்ன சொல்றது இன்ஹெரண்டா உள்ளார்ந்து வந்த சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்பர் 1 நேச்சர் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். என்ன சொல்றாங்கன்னா, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் எப்படி இருக்கும்னா, நீங்க வந்து டெப்ரிசியேஷன் இந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணிக்கலாம், அந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்க வந்து WDV ஃபாலோ பண்ணிக்கலாம், SLM ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ மேனேஜ்மெண்ட் அதில் ஒரு டெசிஷன் எடுக்கும். அடுத்தது இன்வென்ட்ரி FIFO ஃபாலோ பண்ணிக்கலாம், LIFO ஃபாலோ பண்ணிக்கலாம், அதில் மேனேஜ்மெண்ட் ஒரு டெசிஷன் எடுக்கும். அந்த மாதிரி ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்னா அந்த ப்ரிப்பரேஷன் வந்து டெபிட் கிரெடிட் மட்டும் தான் அப்படி இருக்கணுமே தவிர, அந்த டெபிட் கிரெடிட்டை தவிர மற்ற எல்லாத்துலேயும் ஃப்ளெக்சிபிலிட்டி உண்டு. எதை வேணால் ஃபாலோ பண்ணலாம். ஏகப்பட்ட அக்கௌண்டிங் எஸ்டிமேட்டு உங்கள் ஜட்மெண்ட் தான், அக்கௌண்டிங் பாலிசி சாய்ஸ் உங்கள் ஜட்மெண்ட் தான், எதை எப்படி ட்ரீட் பண்ணாலும் உங்கள் ஜட்மெண்ட் தான். எல்லாமே அவங்க ஜட்மெண்ட்னு சொல்லும்பொழுது எல்லாமே மேனேஜ்மெண்ட்டோட இஷ்டத்துக்கு தான் அவங்க ப்ரிப்பரேஷன் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க தப்பாக தான் பண்ணலை, அவங்களுக்கு கொடுக்குற சாய்ஸை அவங்க வந்து எடுத்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் ஆடிட்டருக்கு என்ன தோணும், ஏன் இவங்க போய் SLM எடுத்தாங்க, WDV எடுத்தாங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணும். ஆனால் SLM சூஸ் பண்ணால் WDV சூஸ் பண்ணால் லா சொல்லிடுச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டாவது FIFO ஏன் சூஸ் பண்ணாங்க, வெயிட்டட் அவரேஜ் தான் இன்னும் நல்ல பெட்டராக சயின்டிஃபிக்கான அப்ரோச், ஏன் அதை யூஸ் பண்ணலன்னு ஆடிட்டர் தோணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, லா 3த்தையும் அலோவ் பண்ணிச்சு அவங்க FIFO கூட யூஸ் பண்ணிப்பாங்க. ஹூ ஆர் யூ டு கொஸ்டின் அப்படிங்கிறதுனால ப்ரிப்பரேஷனில் பிளாக்கு ஒயிட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. இவன் பண்ணிக்கிறது தப்புன்னு சொல்ல முடியல, இவன் பண்ணியிருக்கிறது கரெக்டுன்னு சொல்ல முடியல. இவன் பண்ணியிருக்கிறது லீகலாக கரெக்ட், அவ்வளோதான். ஆனால் என்ன கேட்டால் டெக்னிக்கலாக அவன் இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கலாம் நான் சொல்லுவேன். இப்போ நான் போய் ஒப்பீனியன் கொடுக்கும்போது இட் இஸ் ட்ரூ அண்ட் கரெக்டு நான் கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த பவரை வச்சு அவங்க வந்து சாய்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசி, சாய்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸு, ஓகேவா, அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக கன்சிடர் பண்ணுமா, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சராக கன்சிடர் பண்ணணுமா, ஒரு அசெட்டை வாங்கியிருக்காங்கன்னா அது லாங் டேர்மில் போடணுமா, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸா இல்லை ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் போடணுமா, அவங்க இன்டென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம்னு சொல்லுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம். அப்போ அவங்களோட இன்டென்ஷன் ஒன்று நினச்சி அவங்க ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்னு போடுவாங்க. லாங் டேர்ம்னு போட்டால் அதை விற்கும் போது நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் டாக்ஸேஷன் ரொம்ப கம்மி. ஸோ அவங்களுக்கு இஷ்டத்துக்கு தேவையான மாதிரி இருக்கிற அந்த லீகல் ஃப்ளெக்சிபிலிட்டிக்குள்ளே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய திருச்சி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால நேச்சுரலாக அந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கிற ப்ராசஸில் ஏகப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்ஸ், ஏகப்பட்ட முடிவுகள், ஏகப்பட்ட சாய்ஸ் மேக்கிங், ஏகப்பட்ட எஸ்டிமேட்ஸ் வரதுனால அந்த இடத்துல ஆடிட்டர் வந்து போயிட்டு பிளாக் அண்ட் ஒயிட், நீ படிக்கிறது பிளாக் தப்பு, நீ படிக்கிறது ஒயிட் கரெக்டுன்னு சொல்ல முடியாது. எல்லாமே கிரே ஏரியாவாக இருக்கிறதுனால அது ரொம்ப முக்கியமான ஒரு குறைபாடு ஃபார் த ஆடிட்டர். ஒரு ஆடிட்டர் போயிட்டு இது கரெக்டு தப்புன்னு ஸ்ட்ரைட்டாகவே பிளாக் அண்ட் ஒயிட் சொல்ல முடியாது, எல்லாமே ஒரு கிரே ஏரியாவாக இருக்கும். அந்த கிரே ஏரியா மோர் டுவர்ட்ஸ் ஒரு ப்ராப்பர் ப்ரெசன்டேஷனாக இருந்தால் அவர் வந்து ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ கொடுத்துருவாரு, இல்லைனா கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாயிண்ட் நம்பர் 1. நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு லைன் பை லைன் சொல்லித்தரேன். ரெண்டாவது, நேச்சர் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் எடுத்துக்கோங்க. ஆடிட் ப்ரொசீஜரை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கப்பா, ஏன்னா 100% டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் அப்ளை பண்ணுறீங்க ஆடிட் ப்ரொசீஜர் இல்லையே. நீங்கள் எடுக்கிறதே 30% சாம்பிள் எடுத்து அதை செக் பண்ணிவிட்டு அதை வச்சு தான் ஒப்பீனியன் கொடுக்குறீங்க. அப்போ மிச்சம் இருக்கிற 70ல் ஃப்ராடோ எரரோ மிஸ்டேட்மெண்ட்டோ இருக்காதுன்னு என்ன நிச்சயம்? அப்போ நேச்சுரலி உங்களோட நேச்சர் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸே சாம்பிளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக அதுலேயே உங்களுக்கு நிறைய லிமிடேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போகிறீங்க, குடோன் ஓப்பன் பண்ண நான் உள்ளே பார்க்கணுன்றீங்க, அவன் ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறான், சாவி இல்லைங்கிறான், தொலைஞ்சிருச்சுன்றான். நீங்கள் அங்கே போய் என்ன பண்ண முடியும்? யூ ஹேவ் சர்டன் லீகல் லிமிடேஷன், ப்ராக்டிக்கல் லிமிடேஷன் இருக்குது. நீங்கள் ஒன்றும் சிபிஐ ஆஃபீஸர் கிடையாது, அங்கே போய் எட்டி உதடா அப்படின்னு சொல்லி ஒரே விடு அப்படியே விட்டு வேகமாக ஹீரோ மாதிரி அந்த பெரிய கேட்டை உடச்சி உள்ளே போய் குடோனில் எவ்வளோ குட்ஸ் இருக்குன்னு செக் பண்ண நம்ம ஒன்றும் சூப்பர் ஹீரோ கிடையாது, நம்ம வந்து ஒரு ஆடிட்டர். அதனால நம்ம உள்ளே போகும்போது நம்ம கேட்போம் அவங்ககிட்ட, என்ன சொல்கிறது, மேனேஜர் குடோன் ஓப்பன் பண்ணுங்கள், ஒரு தடவை ஃபிசிக்கலாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க கேட்பாங்க. ஆனால் ஓப்பன் பண்ணி விடலன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியும். ஸோ there are certain practical and legal limitations on the ability of the auditor to conduct the audit procedures and get the audit evidence. இன்னொன்று, நம்மளால் auditor does not test all the balances. நீங்கள் 100% ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸை செக் பண்ணுறீங்களா? இல்லை, நீங்கள் எடுக்கிறதே சாம்பிளை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த இடத்துல ஒப்பீனியனே கொடுக்குறீங்க. அப்போ கண்டிப்பாக அது ஒரு லிமிடேஷன் தானே. அப்போ பேலன்ஸ் இருக்க 70% ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸில் என்ன வேணால் நடக்கலாம். எப்படி உங்களால் அங்கே போய் பக்கா அப்படின்னு எப்படி உங்களால் சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. இன்னொன்று, சம்டைம்ஸ் நீங்கள் என்னதான் மேனேஜ்மெண்ட்டை பாய் கீழே கத்தி கேட்டாலும் மேனேஜ்மெண்ட் சம்டைம்ஸ் மே நாட் ப்ரொவைட் தி இன்ஃபர்மேஷன் ஆஸ் ரிக்வெஸ்டட் வித் ஆடிட்டர். இன்னொன்று, ஆடிட்டர் போய் ஃபோர்ஸ் பண்ணி கழுத்து பிடிச்சி இங்கே வாடா அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ண முடியாது, படத்தில் வர மாதிரி பண்ண முடியும். அது ஒரு லீகல் லிமிடேஷன் நமக்குன்னு சொல்லிடுறாங்க. வேறு என்ன சொல்கிறாங்க,
மேனேஜ்மெண்ட் மே கன்சிஸ்ட் ஆஃப் டிஸ்ஆனட் அண்ட் அன்ஸ்க்ரூப்லஸ் பீப்புள். அங்கே உள்ள இருக்கவங்க சரியான ஃப்ராட் பசங்களாக இருப்பாங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து கல்யூசிவ் ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணுவாங்க. ஜென்ரலாகவே மிஸ்டேட்மெண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அதுவும் மிஸ்டேட்மெண்ட் எரர்னால வந்தால் கூட கண்டுபிடிச்சலாம். இந்த மிஸ்டேட்மெண்ட் ஃப்ராடுனால வந்தால் அடடே இவன்ட்ட மாட்டிக்கு நம்ம படுற பாடு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா ஃப்ராடுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணி செய்வானுங்க. கன்சீலிங் த ஃப்ராட். ஏன்னா ஃப்ராட்னால ஒரு மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா எங்கே அந்த ஃப்ராடை நம்ம கண்டுபிடிச்சிருவோமோ அப்படின்னு சொல்லி அவன் கூடவே சுற்றுவான். ஆக்சுவலாக ஒரு சிபிஐ ஆஃபீஸர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொன்னாங்க, ஒரு பொண்ணை வந்து ஒரு ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டான். அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க, மதுரை திருப்பூர் அதை சொன்னாங்க. அந்த ஊருக்கு நாங்கள் போயிருந்தோம். போயிட்டு அங்கே லோக்கல் இருக்கும் எல்லாத்தையும் விசாரிக்க எல்லாமே பண்ணுறோம். எப்படி பார்த்தாலும் எங்களுக்கு அந்த ஆள் யாருன்னே தெரியல. அப்புறமா தான் பார்த்தா எங்கள் கூடவே ஒருத்தன் 10 நாளாக வந்து ஐயோ அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி தங்கச்சி மாதிரி, நான் வந்து எப்படியாவது அந்த பொண்ணோட இதுக்கு வந்து ஒரு நியாயம் தேடி ஆகணும், நீங்கள் என்ன ஹெல்ப்னாலும் சொல்லுங்கள் நான் செய்யறேன்னு சொல்லி 10 நாளாக எங்கள் கூடவே இருந்தாங்க. அப்புறம் வந்து எனக்கு லைட்டாக டவுட் வந்துச்சு, என்ன நம்ம கூடவே சுற்றிட்டு இருக்காங்க, அவனுக்கு வேலை வெட்டி இல்லையா? அப்போ 10 நாளாக ஒருத்தர் நம்ம கூடவே சுற்றிட்டு இருக்கானா என்ன அர்த்தம்? நம்ம உண்மையை கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம கூட சுற்றிட்டு இருக்கான். அதனால மற்றவங்க எல்லாரோட பிளட்டையும் எடுத்து நாங்கள் டெஸ்ட்டுக்கு அமிச்சோம் அந்த ரேப் கேஸில். அப்போ இவனுக்கு தெரியாமல் நாங்கள் என்ன பண்ணோம், பிளட் சாம்பிள் எடுத்து நாங்கள் பிளட் சாம்பிள் இல்லை ஹேரோ ஏதோ ஒன்று எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் அமிச்சோம். எடுத்தா இவன் தான் ரேப்பிஸ்ட்டு, இவன் தான் வந்து அங்கே வந்து மர்டரர் அப்படின்னு தெரிய வந்துச்சு. அந்த மாதிரி சில நேரங்களில் நம்மளை சுற்றியே தான் இருப்பாங்க. அதாவது ஃப்ராடு பண்ணவங்க எப்போதுமே அது தெரியக்கூடாதுன்றதை நம்ம சுற்றியே இருப்பாங்க. ஸோ இதில் கிரிமினல் ஃப்ராட் நடக்க போகிறல, மர்டர் நடக்க போகிறலன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் பணம் இன்வால்வ் ஆகிற விஷயன்றதுனால நிறைய டிஸ்ஆனஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் அங்கே நடக்கலாம். ஸோ மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, கன்சீலர் எதுக்கு போடுறீங்க, மறைக்கிறதுக்கு போடுறீங்க கன்சீலர். அதே தான் கன்சீலிங் த ஃப்ராடை மறைக்கணும்னு டிசைனாக போய் சொல்லுவாங்க. டிசைனாக சொஃபஸ்டிகேட்டடாக கேர்ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி எல்லாரும் ஒரே மாதிரி அந்த இந்த படத்தில் வர மாதிரி தான். அது பேர் என்ன, ஐயோ படம் பேர் ஞாபகம் வந்துடுமே, ஃபேமிலியோட சேர்ந்து போய் சொல்லுவாங்களே, கமல்ஹாசன் படம் திருஷ்யமோட தமிழ் பாபநாசம் எப்படி இருக்கும், அங்கே நடந்தது மர்டர் பண்ணிட்டாங்க, ஆனால் அது வெளில தெரியக்கூடாதுன்னு எல்லாரும் எப்படி மறைச்சாங்க கடைசி வரைக்கும் அந்த மாதிரி. ஸோ அது எப்படி இருந்துச்சு, கன்சீலிங் த ஃப்ராட் பை டிசைனிங். யோசிச்சு பாருங்களேன், அந்த படத்தில் கமல்ஹாசன் படத்தில் யோசிச்சு பாருங்க, ஹி கன்சீல்டு த ஃப்ராட் by designing sophisticated and carefully organized schemes which may be hard to detect by the police. அப்படின்னு அவர் பண்ணாரு. ஸோ அதான் ஃப்ராட். அதனால ஃப்ராட் எல்லாமே ரொம்ப கஷ்டம் தான். சம்டைம்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, டம்மியாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அதை கண்டுபிடிக்க நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபேப்ரிகேட்டட் டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஃபேப்ரிகேட்டட்னா சும்மாவே உருவாக்கப்பட்ட டாக்குமெண்ட்ஸ், உண்மையான டாக்குமெண்ட்ஸ் இல்லை. ஃபேப்ரிகேட்டட்னா உருவாக்கப்பட்ட டாக்குமெண்ட்ஸ், நாட் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ். அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது ஃபேக்கா ஜெனுவனா இல்லை நான் ஜெனுவனா கஷ்டமாக இருக்கும் நமக்கு கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரி ஏகப்பட்ட இடர்பாடுகளை தாண்டி நம்ம ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ கொடுக்குதா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு நமக்கு அவார்டே கொடுக்கணும். ஓகேவா? அதனால தான் இன்ஹெரண்ட்லி தெர் ஆர் லாட் ஆஃப் லிமிடேஷன்ஸ் இந்த ஆடிட்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இதில் என்ன சொன்னாங்க பாருங்க, ஒரு இஃப் யூர் நாட் அன் எக்ஸ்பர்ட் இன் தி டாக்குமெண்டேஷன், அதாவது வந்து ஒரு சைன் போட்டுருக்காங்க, அது ஃபோர்ஸ் சைனா உண்மையான சைன் கண்டுபிடிக்கிற ஆத்தென்டிசிட்டிலாம் நம்ம கிட்ட கிடையாதுன்றதுனால அதுவுமே நமக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் தான். ஸோ எது வந்து ஆத்தென்டிக் டாக்குமெண்ட், எது வந்து அன்ஆத்தென்டிக் டாக்குமெண்ட் நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுன்றதுனால அதுவுமே நம்மளோட ஒரு லிமிடேஷன். ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி போய் ஆடிட் பண்ணுறோம், அங்கே சிவில் ஸ்ட்ரக்சர் எல்லாம் கரெக்டாக இருக்கா நமக்கு தெரியாது. நம்ம ஒரு எக்ஸ்பர்ட்டை கூட்டிகிட்டு வரோம், அந்த எக்ஸ்பர்ட் சொல்கிறத நம்ம நம்ப முடியும். ஒருவேளை அந்த எக்ஸ்பர்ட்டே வந்து இன்டெரக்டாக அவங்களால அப்பாயின்ட் பண்ணப்பட்டு அப்படி இருந்தாலோ, இல்லை நானே போய் வெளியிலேருந்து ஒரு எக்ஸ்பர்ட்டை பிடிச்சிட்டு வந்தாலும் அந்த எக்ஸ்பர்ட்டை வேலை கொடுத்து கம்பெனி வாங்கிட்டா நான் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஐ ஹேவ் லாட் ஆஃப் லிமிடேஷன்ஸ் when it comes to audit. I'm not an expert in authenticating the documents. I'm not an expert in the other technical domains. அப்புறம் என்னால் வந்து கழுத்தை பிடிச்சி கமான் சாவியை கூட்டுற எல்லாம் எட்டி உதச்சி குடவுன்னு திறக்க முடியாது. I have legal limitations. அதுக்கப்புறம் கம்பெனி மேனேஜ்மெண்ட் வந்து ஃபினான்ஷியல் சிஸ்டம்ஸை ப்ரிப்பேர் பண்ணும்போது they have lots of choices in the accounting policy, so and so எல்லாத்துலேயும் அவங்களுக்கு அக்கௌண்டிங் பாலிசியில் சாய்ஸ் இருக்கிறதுனால அவங்க எப்படி வேணால் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இன்னொன்று நான் கேட்குற டாக்குமெண்ட்ஸ் அவங்க கொடுக்க மாட்டாங்க, அவங்க ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க, என்கிட்ட கன்சீல் பண்ணுவாங்க. இவ்வளோத்தையும் பண்ணும்போது நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ்ல இன்வால்வ் ஆகும். வாட் இஸ் ரிலேட்டட் பார்ட்டி? அந்த கம்பெனிக்கு தேவைப்பட்ட மனுஷங்களோட அவங்க என்ன பண்ணுவாங்க, they will have the transaction. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு கட்டுறாங்க, ஒரு பெரிய ஆஃபீஸ் கட்டுறாங்க, அந்த ஆஃபீஸ்க்கு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும். வெளியில் யாரையோ கொண்டு வந்து நான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறத விட என் பொண்ணு இன்டீரியர் டெக்கரேட்டர்னா அவளே கொண்டு வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுவேன். வெளியில் வேறு யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு 10 லட்ச ரூபா பே பண்ணுவேன்னா கம்பெனி பணத்தை எடுத்து என் பொண்ணுக்கு 15 லட்ச ரூபா பே பண்ணிடுவேன். இதுக்கு பேர் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன். ஸோ ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் ஒரு கம்பெனியில் பண்ணலாமா பண்ணக்கூடாது? பண்ணலாம், தப்பில்லை. ஆனால் ஏஎல்பின்னு ஒன்று சொல்லுவோம், ஆர்ம்ஸ் லெங்த் ப்ரைஸ். ஒரு வெளியாளை கூப்பிட்டு நீ அப்பாயிண்ட் பண்ணியிருந்தா இந்த வேலைக்கு நீ 10 லட்சம் பே பண்ணியிருப்பேன்னா உன் பொண்ணாவே இருந்தாலும் ஓகேவா, அவங்களுக்கும் நீங்கள் அந்த மாதிரி கரெக்டாக அவங்க வேலை செஞ்சு கொடுத்துருந்தாங்கன்னா 10 lakhs தான் பே பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் பே பண்ணிங்கன்னா பணம் ஷேர் ஹோல்டர்ஸோடது. அவங்க பணம் நம்ம சும்மா அதை எக்ஸ்ட்ரா 5 லட்சம் வச்சு உன் பொண்ணு கொடுக்குறதுக்கு. நீ போர்ட் மெம்பராக இருப்ப, உன் பொண்ணு இன்டீரியர் டெக்கரேட்டராக இருக்கும், நீங்கள் ஆஃபீஸ் கட்டுவீங்க, அதுக்கு அந்த ப்ராஜெக்டே நீ உன்னோட
பொண்ணுக்கோ இல்லை அவன் பொண்ணோட பினாமி மாதிரி ஒருத்தன் கம்பெனி நடத்திட்டு இருப்பான், அவனுக்கு கொடுப்பேன். ஸோ 10 lakhs கொடுக்க வேண்டிய இடத்துல 18 lakhs கொடுப்பேன். அதை பார்த்து நாங்கள் சும்மா இருக்கணுமா? அப்போ ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் நடந்த ஆடிட்டர் ஹேஸ் டு செக் ஃபார் தி presence of related party transactions without the knowledge of management வந்து நமக்கு தெரியாம மறைக்கிறாங்களா அப்படின்னு நம்ம கண்டிப்பா செக் அவுட் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா? சம்டைம்ஸ் ஆடிட்டர் may not be aware of the related party transactions. அப்படியே ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் எதாவது இருக்கான்னு கண்டுபிடிக்க அவர் அவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணாலும் வேணும்னே ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷனை மறைச்சே ஆகணும்னு மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணிட்டா உன்னால என்ன பண்ண முடியும், என்னால தான் என்ன பண்ண முடியும். இதெல்லாம் தான் இன்ஹெரண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஆடிட். இதெல்லாம் வந்து செகண்ட் பாயிண்ட்ல படிச்சது நம்ம நேச்சர் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ்ல. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னது என்னது, நேச்சர் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். ஏன்னா அவங்களே அதில் என்ன பண்ணுவாங்க, நிறைய சப்ஜெக்டிவ் டெசிஷன்ஸ், நிறைய ஜட்மெண்ட்ஸ், நிறைய அக்கௌண்டிங் பாலிசியில் அவங்களே டிசைட் பண்ணுறதுனால இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். இன்னொன்று வந்து என்னன்னா, அக்கார்டிங் டு அப்ளிகபிள் எஃப்ஆர்எஃப் தான் அவங்க என்ன பண்ணணும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும். அவங்க தான் இன்டர்னல் கண்ட்ரோலையும் டிசைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லும் போது அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் ஃபுல் இயர் ஆப்ரேட் ஆச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய கஷ்டம். ஓகேவா? அந்த 365 நாள் அந்த சிசிடிவி கேமரா ஒர்க் ஆச்சா இல்லையா நீங்க கண்டுபிடிக்கணும். அப்போ இன்டர்னல் கண்ட்ரோல் வருஷம் ஃபுல்லாக ஒர்க் ஆனால் மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு ப்ராப்பரான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு, ப்ரிப்பேர் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு இந்த நேச்சர் ஆஃப், ஃபர்ஸ்ட் நேச்சர் ஆஃப் எஃப்ஆர், அப்புறம் நேச்சர் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். மூணாவது என்ன சொல்றாங்க, நம்ம ஒரு ஆடிட்டர் தான், நம்ம ஒன்றும் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கிடையாது, நம்ம ஒன்றும் சிபிஐ ஆஃபீஸர் கிடையாது, பலார்னு 2 விட்டு வந்து கதவை திறக்க சொல்றதுக்கு. ஸோ நம்ம லீகலாக தான் மூவ் பண்ண முடியும். நம்ம கேட்போம், அவங்க டாக்குமெண்ட்ஸை தந்து ஆடிட் பண்ணி ரிப்போர்ட் கொடுப்போம். நம்ம கேட்கும் போது அவங்க ஆடிட் டாக்குமெண்ட்ஸை கொடுக்கலன்னா என்னால் ரிப்போர்ட்லாம் கொடுக்க முடியாது, அது போல நான் டிஸ்க்ளைம் பண்ணிடுறேன், என்னால் ஒப்பீனியன் கொடுக்க முடியாது, ஐ டிஸ்க்ளைம் மை ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளில போயிடும். ஸோ இது வந்து நமக்கு ஒரு பிரச்சனை தான். நம்ம ஒன்றும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணல, நமக்கு நிறைய பவர்ஸே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடிட்டர்ஸ். அடுத்தது இன்னொன்று என்ன தெரியுமா, ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி ஒரு ஃப்ராட் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து வருஷத்தோட எண்டில் மார்ச் 31ஆம் தேதி கழிச்சு தான் நம்ம போயிட்டு ஆடிட்கே அங்கே போவோம். அப்படி வந்து ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டு ஒரு ஃப்ராட் நடந்ததுலேருந்து 6 மாதம் கழிச்சு தான் போய் ஆடிட்டே பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த டைமில் அது நடந்து முடிச்சது ஒரு டைமாக இருக்கும், நமக்கு ரிப்போர்ட்டிங் ஒரு டைமில் வரும், அப்புறம் நம்ம ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் ஒரு டைமில் அப்ளை பண்ணுவோம். ஸோ ரெண்டுத்துக்கு அதிக கேப் ஆயிடுச்சுன்னா சுட சுட தோசை சுட அப்போ சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். சுட சுட ஒன்றுமே இல்லை. எங்கள் வீட்டில் எப்போ ஒரு விஷயம் நடக்கும், ரிமோட், இது எல்லார் வீட்லையுமே நடக்கும். ஸோ ரிமோட்டை காணோன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கே தேடி கண்டுபிடிச்சிடும், இல்லைன்னா வருஷத்துக்கும் அது கிடைக்கவே கிடைக்காது. இங்கே தான் இருக்கும், கண்டுபிடிச்சலாம். 2 days கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி தேனாலும் கிடைக்காது. என்னைக்காவது ஒரு நாள் கம்ப்ளீட்டாக வீட்டையே டீப் கிளீன் பண்ணிங்கன்னா ஏதாவது சோஃபா கடையிலேருந்து வரும். அது மற்றபடி ஒரு பொருள் அன்னைக்கு காணணும், அன்னைக்கே தேனா டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அட்லீஸ்ட் நாங்கள் வந்து லாஜிக்கலாக யோசிக்கணும், இங்கே போனால் அங்கே போனால் அந்த ஹெல்மெட், அங்கே ஒரு ஹெல்மெட் தான் அதிகமாக காணா போகும். ஹெல்மெட்டை கடைசி எங்கே போனேன், இந்த வீட்டுக்கு போனேன், ஓகே இந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன், அந்த ஹெல்மெட் ரிட்டர்ன் வந்து போட்டு வந்தானா இல்லையா, என்ன இது இப்படி யோசிச்சு உடனே கண்டுபிடிங்க ஹெல்மெட்டை. 10 நாள் விட்டிங்கன்னா ஹெல்மெட் காணா போயிடும். அந்த மாதிரி தான். So timeliness of financial reporting is also very important and decrease in the relevance of information over time. ஏப்ரல் மாதம் நடந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் கொண்டு வந்து இப்போ ஒரு 6 மாதம் கழிச்சு ஆடிட் பண்ணும்போது அந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அதனோட அந்த டைம்லினஸ்ஸே மாறிடுது இல்லை. அப்போ அது கண்டிப்பாக என்ன ஆகிடும், ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனோட ரெலவன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஓவர் பீரியட் ஆஃப் டைம். நீங்கள் நிறைய நாட்கள் கழிச்சு போய் ஆடிட் பண்ணும்போது அந்த இன்ஃபர்மேஷனை கம்ப்ளீட்டாக டிபெண்ட் பண்ணி 100% டிபெண்ட் பண்ணி உங்களால் என்ன பண்ண முடியாது, ஒரு ப்ராப்பர் ஆடிட்டை பண்ண முடியாது. இது டைம்லினஸ் ஒரு பிரச்சனை. இன்னொன்று வந்து ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ். என்னன்னா சோஃபார் இந்த கம்பெனி நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு, அதை வச்சு நீங்கள் வந்து ஓகே இனி வரும் காலங்களையும் இவங்க நல்லபடியாக ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறீங்க. அதுக்குன்னு ப்ராபப்ளி நீங்கள் மார்ச் 31 கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் முடியுது, நீங்கள் ஜூன் ரிப்போர்ட் கொடுத்துட்டு வெளில வரீங்க, ஜூலை மாதம் ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட், எண்டே கம்பெனியே எரிஞ்சு போச்சு, அவ்வளோதான் போயிந்தி. நீங்கள் சைன் போர்டு கொடுத்ததுனால ஃபியூச்சர் இன்டாக்ட் பக்கா எதுவுமே ஆகாதுங்க. ஃபியூச்சர் இந்த கம்பெனி ஃபியூச்சர் இன்னும் 10 வருஷம் ஆனாலும் அப்படியே கலகலகலன்னு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்திருப்பேன். பார்த்தா அடுத்த வருஷமே ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட், என்டைய ஸ்வாஹா அப்படி ஆயிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், நாங்கள் ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்குறோம்னா பாஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும் தான் கொடுக்குறோமே தவிர ஃபியூச்சரை பற்றி எங்களால் என்ன பண்ண முடியாது, 100% அஷூரன்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. ஸோ ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸோ இல்லை கண்டிஷன்ஸோ கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும், என்டிட்டியை அட்வர்ஸாக அஃபெக்ட் பண்ணும். அப்படின்னும் போது ஃபியூச்சர் அட்வர்ஸ் ஈவெண்ட் ஒரு தெஃப்டோ இல்லை ஒரு ஃபயரோ நடக்குதுன்னா மே சீரியஸ்லி அஃபெக்ட் தி எபிலிட்டி ஆஃப் த என்டிட்டி டு கண்டினியூஸ் பிஸ்னஸ். மார்ச் 31ஆம் தேதி நிலைமையை வச்சோ இல்லை ஜூன் 30ஆம் தேதி நான் ரிப்போர்ட் கொடுக்குறேன் அன்னைக்கு நிலைமையை வச்சு அன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன்ஸை வச்சு பிஸ்னஸ் வந்து அடுத்த வருஷம் கோயிங் கன்சர்ன் இருக்கும்னு நான் சொல்லிட்டு வரேன். பட் அதனுடைய உண்மைத்தன்மை அப்படிங்கிறது நிஜத்தில் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டோ இல்லைன்னா ஒரு ஃபயரோ இல்லை தெஃப்டோ நடக்கும்போது தான் உண்மையிலே கோயிங் கன்சர்ன் ஒர்க் அவுட் ஆகாமல் ஆகாதான்னு தெரியும். ஸோ ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ் ஆடிட்டர் கையில் இல்லை, ஆடிட்டர் ஒரு இன்வெஸ்டிகேஷன் அத்தாரிட்டி கிடையாது. ஓகேவா? அடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா டைம்லினஸ்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் நேச்சர் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், நேச்சர் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ், மொத்தம் 5 இருக்கு. நேச்சர் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், அவங்க ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் பண்ணுறதே பிளாக்கும் கிடையாது ஒயிட்டும் கிடையாது, கிரே ஏரியா, அதிலே பிரச்சனை. நம்பர் 2 நேச்சர் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ், நம்ம பண்ணுறதே சாம்பிளிங். ஓகேவா? அப்போ நமக்கு ஒரு பெரிய பவர்லாம் கிடையாது, ஆடிட் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணுறோம் குடோன் தரேன்னு சொல்ல முடியாது. ஸோ அது வந்து நேச்சர் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ்லேயே மிஸ்டேக் இருக்குது. நம்மளே 35% சாம்பிள் ப்ரொசீஜர்ஸ் அப்படி டெஸ்டிங் ப்ரொசீஜர்ஸ் அப்படி தான் பண்ணுறோம். தேர்ட் ஒன்
தேர்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்க, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கிடையாது, நம்ம உள்ள ஃப்ராட் நடந்துருச்சு, இங்க ஃப்ராட் இருக்கு, நான் கண்டுபிடிச்சி நீங்க உள்ள போறது இல்லை. நீங்க உள்ள போகும்போது ப்ரொஃபஷனலி ஸ்கெப்டிக்கா போறீங்க, யூ ஆர் ஓப்பன் டு எவ்ரிதிங். பட் நீங்க உள்ள போகும்போது இங்க ஃப்ராட் நடந்திருக்குன்ற மைண்ட் செட்ல நீங்க போல. ஸோ இட் இஸ் நாட் நேச்சர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அது ஒரு பிரச்சனை நமக்கு. நம்ம உள்ள போயிட்டு இஷ்டத்துக்கு நாங்கள் போய் டான்ஸ் ஆட முடியாது. 4வது டைம்லினஸ். அவங்க எப்பயோ போட்ட டிரான்சாக்ஷன் நீங்க ஒரு 6 மாசம் கழிச்சு பொறுமையா தான் ஆறி போன வடையை தான் சாப்பிடுறீங்க. ஸோ அதில் இருக்க மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கஷ்டமாயிடும். லாஸ்ட் ஒன் என்னன்னா, ஃபியூச்சரை பத்தி உங்களால இப்போ 100% எதுவுமே கணிக்க முடியாதுன்றதுனால பாஸ்ட்டை பத்தி உங்களால கணிக்க முடியும். ஸோ ஃபியூச்சர்ல கோயிங் கன்சர்ன் அப்ளிகபிள் நீங்க போட்டு கொடுத்துருப்பீங்க. பட் ஒரு மாசத்துல ஃபயர் ஆக்சிடென்ட் வந்துட்டு யார் பொறுப்பு? ஸோ அந்த மாதிரி இந்த எல்லா லிமிடேஷன்ஸ்னாலையும் தான் ஆடிட்டால 100% பக்கா எல்லாமே ஓகே அப்படின்னு கொடுக்க முடியாது. பிகாஸ் ஆஃப் இன்ஹெரண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஆடிட். இந்த இன்ஹெரண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஆடிட் இந்த ப்ளூ கலர் டப்பா. ப்ளூ கலர் டப்பாவை யாரெல்லாம் எக்ஸம்ஷன் வாங்கணும், யாரெல்லாம் வந்து நான் நிறைய மார்க் வாங்கணும், 70+, 80+, வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த இன்ஹெரண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஆடிட் கொஸ்டினை ஒரு 5 to 6 times எழுதி பார்த்துங்க. இந்த ப்ளூ கலர் பாக்ஸ்ல இருக்கிறதுல கீவேர்ட் இதை நீங்க வந்து எழுதி பார்த்துடணும். ஓகேவா? இதுக்கப்புறம் இருக்கு நான் உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லி கொடுத்துதான். இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததான். வாட் இஸ் அன் என்கேஜ்மெண்ட்? என்கேஜ்மெண்ட்னா என்னது? ஒரு கிளைண்டோட நம்ம ஒரு டீல் பேசணும், என்கேஜ்மெண்ட். அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்னா என்னது? ஆடிட் என்கேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் இருக்கலாம். இந்த 3 என்கேஜ்மெண்ட். அப்படி இல்லையா ரிலேட்டட் சர்வீஸ் என்கேஜ்மெண்ட்டாக இருக்கலாம். அவ்வளோதான். இதில் எந்த என்கேஜ்மெண்ட்டாக வேணா இருக்கலாம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்கேஜ்மெண்ட் அப்படின்னா ஒரு கிளைண்ட் கிட்ட நம்ம பேசுவோம், பேசி நான் உங்களுக்கு ஆடிட் என்கேஜ்மெண்ட் பண்ணி தரேன், இல்லை அவங்க வந்து உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க, எங்களுக்கு ஆடிட் பண்ணி தரீங்களா, எங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஆடிட் பண்ணி தரீங்களான்னு கேட்பாங்க. நம்ம ஓகே அப்படின்னு பேசினா உங்களுக்கு ஆடிட் பண்ணி தர போகிறோம், அவ்வளோதான். ஸோ இதுக்கு பேர் என்கேஜ்மெண்ட். எக்ஸ்டர்னல் ஆடிட்டர்னா என்ன அர்த்தம்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் வருவார், அவர் தான் வந்து எக்ஸ்டர்னல் ஆடிட்டர்னு சொல்லுவாங்க. இல்லைனா இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர் ஆஃப் த கம்பெனின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா வந்து ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் சொல்லுவாங்க, இல்லைனா எக்ஸ்டர்னல் ஆடிட்டர்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா என்ன சொல்லுவாங்க? எக்ஸ்டர்னல் ஆடிட்டர், ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர், அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர். இதில் எது சொன்னாலுமே நீங்கள் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் தான். ஓகேவா? அது சொல்லுவாங்க. சொல்லிட்டு எக்ஸ்டர்னல் ஆடிட் என்கேஜ்மெண்ட். எதுக்காக எக்ஸ்டர்னல் ஆடிட் என்கேஜ்மெண்ட்? ஏன்னா இண்டிபெண்டா இருக்கணும். இண்டிபெண்டா வந்து நீங்க ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா தட் வில் இன்க்ரீஸ் த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ன்றதுனால. ஸோ யார் வேணா இந்த எக்ஸ்டர்னல் ஆடிட் என்கேஜ்மெண்ட்ஸை என்ன பண்ணிக்கலாம்? யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. எதுக்காக ஆடிட் வேணும் அப்படின்னா, ஆடிட்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே. ஏன்னா வெறுமனா ஒரு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இருக்கிறத விட அதை ஆடிட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு ஹை குவாலிட்டி இன்ஃபர்மேஷனாக மாறிடுது. அப்போ அது மேலே எல்லாரும் ரிலை பண்ணி அதை டெஃபினட்டாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் டெசிஷன் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, ஷேர் ஹோல்டர்ஸ் டெய்லி போய் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இந்த கம்பெனி என்கிட்ட வந்து HDFC ஷேர்ஸ் இவ்வளோ இருக்குது, இந்த பேங்க் அவங்களோட பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணுறாங்க தினம் காலை போய் உட்காந்து பார்க்க முடியாது. நான் டென்டிஸ்டாக இருப்பேன், நான் ஒரு 10 ஷேர் வாங்கி போட்டிருப்பேன் ஒரு பேங்க்ல. டெய்லி போய் பேங்க்ல என்ன வேலை நடக்குதுன்னு பார்க்கறது என் வேலை. எனக்கு பல்ல பிடுங்கிறது தான் வேலை. நான் அந்த வேலையை பார்க்கணுமா, இங்கே பார்க்கணுமா? அப்போ என்னோட வேலை டென்டல் சர்ஜன். நான் அந்த சர்ஜரி நான் பண்ணிட்டு இருக்கேன் டெய்லினா, நான் டெய்லி போய் HDFC நோண்டிட்டே இருக்க முடியாது. நான் என்ன பண்ணுவேன், வருஷத்துக்கு ஒரு தடவை ஆடிட்டர் கொடுக்குறோம், AFS ஆடிட்டர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பார்த்து நான் ஒரு அப்பாடா ஓகே ஆடிட்டர் சொல்லிட்டு எல்லாம் ஓகே ஃபைன்னு சொல்லி நான் ஜாலியாக இருப்பேன். அப்போ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து டெய்லி அஃபேர்ஸில் இன்வால்வ் ஆக முடியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதை ஒரு ஆடிட்டர் ஆடிட் பண்ணி கொடுக்கும்போது ஒரு இண்டிபெண்டன்ட் மெக்கானிசம்ல இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர் இஸ் ஆடிட்டிங் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஹி இஸ் கிவிங் தி ரிப்போர்ட் டு தி ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ரிலையபிளாகவும் ரொம்ப குவாலிட்டேட்டிவாகவும் ஆயிடுது. அது எங்களுக்கு ஒரு திருப்தி. அப்போ ஷேர் ஹோல்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை பாதுகாக்கக்கூடிய காவலர் அரண் யார் அப்படிங்கிட்ட அந்த ஆடிட்டர் தான். ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்க, ஆடிட்டர் வருவாரு அப்படின்னால எல்லாரும் பயந்துருவாங்க. அதாவது சிசிடிவி ஒர்க் ஆகுதோ இல்லையோ, அந்த சிசிடிவி இருக்காங்க, ஒரு லைட் எரியுதுன்னா ஒன்று பைக்கு ஒர்க் ஆகுது, மாட்டி பண்ணுற பயத்திலே பாதி பேர் தப்பு பண்ண மாட்டாங்க. ஸோ ஆடிட் ஆக்ட்ஸ் அஸ் அ மாரல் செக் ஆன் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது 3rd பாயிண்ட். 4th பாயிண்ட் என்ன சொல்றாங்க, கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸாக இருக்கட்டும், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஆடிட்டர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ஒரு நம்பிக்கை, அது ஒரு கண்டிப்பாக ஹெல்ப். இன்னொன்று பேங்கரு அப்புறம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் யாராவது பணம் கொடுக்கணும்னா AFS எடுத்துட்டு வா, ஆடிட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு வா, அதில் இருக்க ரிப்போர்ட்டை பார்த்து நான் உனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு ஆடிட் அப்படிங்கிறது நம்ம எதுக்காக பண்றோம், டு அப்டெயின் ரீசனபிள் அஷூரன்ஸ் நம்ம கொடுக்குறோம். பட் நம்ம அப்டெயின் ரீசனபிள் அஷூரன்ஸ் கொடுக்கும்போது அதில் பை ப்ராடக்ட்டை நம்ம செக் பண்ணும்போது ஏதாவது ஃப்ராடோ எரரோ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எரரையும் ஃப்ராடையும் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஆடிட் பண்ணலை. நம்ம ஆடிட் பண்றது எதுக்காகனா மேஜரா மிஸ்டேக்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம பண்றோம். பட் அதை பண்ண போற அந்த ப்ராசஸ்ல நீங்க ஒரு ஆடிட்டர்னால அந்த இடத்துல எரரையோ ஃப்ராடையோ கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ த ஆடிட் மே ஆல்சோ டிடெக்ட் எரரோ இல்லை ஃப்ராடோ ஆர் போத். அதனால அந்த ஆடிட் ரிவ்யூஸ் வந்து எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் வேரியஸ் இன்டர்னல் கண்ட்ரோல் உள்ள இருக்குன்னு சொல்றாங்க. அது வேலை செய்யலையான்றது கூட ஆடிட் பண்ணும்போது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க.
ஓகேவா? இன்டர்னல் கண்ட்ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றி நான் வந்து உங்களுக்கு தேர்ட் கிளாஸ் நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் நான் உங்களுக்கு வந்து வாட் இஸ் இன்டர்னல் கண்ட்ரோல், வை இஸ் இட் வெரி இம்பார்ட்டன்ட், அது ஏன் மேனேஜ்மெண்ட்டோட பொறுப்பில் விட்டுருக்காங்க, இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி தான் இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறப்பா, நான் ஒரு 10 கிலோ கோல்டை வச்சிருக்கேன், இதை வச்சு நான் செல் பண்ணுறேன், ஒரு கிராமம் வெளில எல்லாருக்கும் செல் பண்ணுறேன்னா என்கிட்ட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாய்ஸ் அந்த கோல்டை திருடிட்டு போயிடக்கூடாதுன்னா நான் அந்த சிசிடிவி வைக்கணும். இதான் என்னோட இன்டர்னல் கண்ட்ரோல். என்கிட்ட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் வீட்டுக்கு போகும்போது ஒரு கிராமம் பாக்கெட்டில் போட்டு போயிடக்கூடாது. அப்போ வெளியில் போகும்போது இல்லைன்னா செக் பண்ணி அனுப்பணும். இது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெளியில் 10 கிராம் கோல்டை விற்றுட்டு 12 கிராம் கோல்டை விற்றதா கணக்கு எழுதிடக்கூடாது. அது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் நான் அந்த இதில் டேக் கேர் பண்ணணும். நைட்டு நான் என்னோட எம்ப்ளாயிஸ் எல்லாரும் இன்னைக்கு வந்து ஓகே 100 கிராம் கோல்டு வித்துருச்சு, மிச்சம் வந்து 900 கிராம்ஸ் கோல்டு இருக்கு, இதை நான் வந்து பத்திரமா லாக்கரில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க போகும்போது ஒருத்தர் 900 கிராம்ஸ் உள்ள வைக்கிறானா இல்லையான்னு பார்க்கறதுக்கு இன்னொருத்தர் இருக்கணும். வெயிட்டை போட்டு கரெக்டாக உள்ள வைக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணுவான், வைக்கிறவன் என்ன பண்ணுவான், 900 கிராம்ஸ் வைக்கிறதா போய் சொல்லிட்டு 800 கிராம் உள்ள வச்சுட்டு 100 கிராம் வீட்டுக்கு எடுத்து போய் வித்து சாப்பிட்டு கிளம்பிடுவான். ஸோ உள்ள எடுத்துட்டு போய் வைக்கிறதும் அவனை கணக்கு எடுத்துறதும் அவனை என்ன மிஸ்டேக் பண்ணிடுவான். உள்ள வைக்கிறது ஒருத்தனா இருக்கணும், வைக்கிறத செக் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கணும், 3வது பர்சன் தான் கணக்கு எழுதணும். ஸோ இந்த 3 பேரும் சேர்ந்தா தான் ஃப்ராட் பண்ண முடியும். 3 பேரும் சேர்ல ஒருத்தன் என்டிட்டிக்கு லாயலா இருந்துட்டா கூட அந்த இடத்துல ஃப்ராட் வேலை நடக்காது. அதனால இந்த மாதிரி கட்டமைப்புகளுக்கு பேர் தான் பேசிக்கா இன்டர்னல் கண்ட்ரோல். இது ஒரு மேனேஜ்மெண்ட் தான் பார்க்கணும். ஏன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் அந்த கோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களோட இன்வென்ட்ரியை யாரும் திருடிட்டு போகக்கூடாதுன்றதுல, எம்ப்ளாயிஸ் திருடக்கூடாது, வரக்கூடிய கஸ்டமர்ஸ் திருடிடக்கூடாது, கணக்கு எழுதி நம்மளை ஏமாத்திடக்கூடாதுன்றதுல யாருக்கு அதிகமான அக்கறை இருக்கணும்னா யாருக்கு இருக்கணும், இந்த என்டிட்டிக்கு தான் இருக்கணும். என்ன என்டிட்டி வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் பணத்தை வாங்கி அவங்களாவே சும்மா கணக்கு காமிச்சு ஒரு பொருளை காணும்னு கணக்கு எழுதிட்டாங்கன்னா அது மேனேஜ்மெண்ட் ஃப்ராடுன்னு சொல்லுவோம். 2 ஃப்ராட் இருக்குமா, ஒன்று எம்ப்ளாயி ஃப்ராடு, ஒன்று மேனேஜ்மெண்ட் ஃப்ராட். எம்ப்ளாயி ஃப்ராடு சும்மா சில்லறத்தனமா இருக்கும். இந்த பொருளை திருடிட்டு போகிறது, கோல்டு 1 கிராம் திருடிட்டு போகிறது, இல்லை வீட்டுக்கு கிளம்புது 1 கிராம் கோல்டு பாக்கெட்டில் போட்டு வெளில போகிறது, இந்த மாதிரி பண்ணுறதுலாம் எம்ப்ளாயி ஃப்ராட் பண்ணுவோம். மேனேஜ்மெண்ட்டு நல்லா அற்புதமாக ஃப்ராட் பண்ணுவோம். மேனேஜ்மெண்ட்டோட ஃப்ராடெல்லாம் எப்படி இருக்கும்னா ரொம்ப 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 சொஃபஸ்டிகேட்டடாக, அழுங்காம குழுங்காம சிசிடிவி கேமரா ரெக்கார்ட் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் நாங்கள் பண்ணுறது லீகல் தானே அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஆடிட் அப்படிங்கிறது என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குறதுன்றதுல வேரியஸ் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் ஒழுங்கு ஆப்ரேட் ஆகுதா இல்லையான்றது நம்ம ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே தான் வந்து உங்களுக்கு என்னது பெனிஃபிட்ஸ். மேண்டேட்டரியா வாலண்டரியான்னு கேட்குறாங்க. மேண்டேட்டரினா கம்பெனியாக இருந்தால் அந்த த்ரெஷோல்ட் லிமிட் மேலே போனால் மேண்டேட்டரி, இல்லைனா வாலண்டரி. ஓகேவா? கம்பல்சரி ரிக்வயர்மெண்ட் ஆஃப் ஆடிட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு டேக்ஸ் லாவில் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேக்ஸ் ஆடிட் பண்ணுங்கள். இல்லை கண்டிப்பாக ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிளாக நீங்கள் ஸ்டாச்சுட்டரி ஆடிட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஒரு கவர்மெண்ட் கம்பெனி, உங்களுக்கு கவர்மெண்ட் கம்பெனி சப்ளிமெண்டரி ஆடிட், டெஸ்ட் ஆடிட், ஸ்டாச்சுட்டரி ஆடிட் எல்லாத்தையும் மேண்டேட்டரி ஆக்கியிருக்கு, நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஆடிட் அப்படிங்கிறது எப்போதும் மேண்டேட்டரி கிடையாது. உங்களுக்கான ரெகுலேட்டரி பாடிஸ் என்ன சொல்கிறாங்க, ப்ரொவிஷன்ஸ் என்ன சொல்லுதுன்றதை பொறுத்து தான் உங்களுக்கு வெதர் இட் இஸ் என்ன சொல்கிறது மேண்டேட்டரியா இல்லையான்றது தெரியும். ஹூ அப்பாயிண்ட்ஸ் அன் ஆடிட்டர்? ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம் இருக்குது, ஒரு மளிகை கடை அணைச்சி இருக்காங்க, அவரே டேரெக்டாக அப்பாயின்ட் பண்ணுற போகிறாரு. ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ரன் பண்ணுறீங்க, பார்ட்னர்ஷிப்பில் 5 பார்ட்னர்ஸ் இருக்கீங்க, 5 பார்ட்னர்ஸும் சேர்ந்து உட்காந்து அப்பாயின்ட் பண்ண போகிறீங்க. இல்லை அந்த 5 பார்ட்னர்ஸில் 3 பேர் வெளிநாட்டிலே தான் இருக்காங்க, 2 பேர் தான் இங்கே ஆக்டிவ் பார்ட்னர்ஸ், அந்த 2 பேர் அப்பாயின்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் கம்பெனி அப்படி கிடையாது. லிஸ்டட் கம்பெனி, பெரிய பெரிய பப்ளிக் லிமிடெட் கம்பெனினா ஷேர் ஹோல்டர்ஸ் தான் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு சொல்லிக்கலாம், ட்ரை பார்ட்டி ரிலேஷன்ஷிப். ஷேர் ஹோல்டர்ஸ் வில் அப்பாயிண்ட் த ஆடிட்டர். The auditor will audit the financial statements prepared by the management and he will produce a report to the shareholders. அது மாதிரி. ஸோ அப்போ வந்து ஒரு இதுலேயும் இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க போல, ஆடிட்டர்ஸ் அப்பாயிண்டட் பை த ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த ஏஜிஎம், ஷேர் ஹோல்டர்ஸ் ஓனர் ஆஃப் த கம்பெனி, அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. இப்போ இதுவே வந்து கவர்மெண்ட் கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன், சிஎன்டிஜின்னு இருக்கும், கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு இருப்பாங்க. கவர்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாருக்குமே ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுற பொறுப்பு யாருக்கு இருக்கு? கம்ப்ட்ரோலர், கண்ட்ரோலர் இல்லை, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இதுவே ப்ரொப்ரைட்டர்ஷிப்னா அவரே அப்பாயிண்ட் பண்ணிப்பாரு, பார்ட்னர்ஷிப்னா அவங்க அப்பாயிண்ட் பண்ணிப்பாங்க, கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்னா அந்த லாக்கு ஏற்ற மாதிரி அவங்க அப்பாயிண்ட் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை, இல்லை மெயின் எக்ஸாம்பிள் பெருசாக கொஸ்டினாக வராது. யாருக்கு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும்? 99% யூசர்ஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட வந்து என்டிட்டி கேட்டிருக்காங்க, நான் பேங்க் லோன் அப்ளை பண்ண 40 கோடி ரூபாய்க்கு அவங்க வந்து ரிவ்யூ பண்ணி தர சொல்லியிருக்காங்க, நீங்கள் ரிவ்யூ பண்ணித்தாங்க இல்லை ஆடிட் பண்ணித்தாங்கன்னு கேட்குறாங்கன்னா அந்த ஆடிட் ரிப்போர்ட்டை நம்ம பண்ணி கொடுக்கறது யார்கிட்ட கொடுக்கணும்னா கம்பெனிகிட்ட கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம யாருக்கு ஃபினான்ஷியல் யூசர் யார் அந்த யூசர் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பேங்கரா, அப்போ நம்ம வந்து பேங்கருக்கு அதை ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுக்கணும். சம்டைம்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் சொல்லிவிடுவாங்க, நீங்கள் பேங்கருக்குலாம் ரிப்போர்ட் பண்ண வேண்டாம், எங்களுக்கு இன்டர்னல் பர்பஸ்க்காக வேணும், அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த ஏரியாவில் நல்லா ஆடிட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நம்மகிட்ட சொல்கிறாங்கன்னா நம்ம ஆடிட் பண்ணி ரிப்போர்ட்டை மேனேஜ்மெண்ட் கிட்ட கொடுக்கணும். ஸோ டிபெண்டிங் அப்பான் தி லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டராக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக யூ டு ரிப்போர்ட் டு தி ஷேர் ஹோல்டர்ஸும். நீங்கள் இன்டர்னல் ஆடிட்டராக இருக்கீங்க, நீங்கள் இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர்லாம் இல்லை, கம்பெனிக்குள்ளே நீங்கள் ஒரு இன்டர்னல் ஆடிட்டர் ஒரு கான்செப்ட் இருக்குது. இன்டர்னல் ஆடிட்டர் எப்படின்னா அந்த கம்பெனி அவங்களோட பிஸ்னஸ் அவங்க நல்லா நடத்துகிறாங்களா இல்லையான்னு சுய பரிசோதனை அவங்க செஞ்சுக்கணும். அதுக்காக அவங்க இன்டர்னல் ஆடிட்டை பண்ணுறாங்க.
அந்த இன்டர்னல் ஆடிட்டர் அந்த கம்பெனிக்குள்ள இருக்க ஒரு எம்ப்ளாயியா கூட இருக்கலாம், இல்லை வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு ஆளாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த இன்டர்னல் ஆடிட் எந்தெந்த ஏரியாவை கவர் பண்ணணும், எப்படி பண்ணணும், என்னென்ன ப்ரொசீஜர் அப்ளை பண்ணணும், என்ன ஏதுன்றது எல்லாத்தையும் மேனேஜ்மெண்ட் சொல்லி அவர்கிட்ட வேலை வாங்கும். ஸோ இன்டர்னல் ஆடிட் வந்து அந்த அளவுக்கு இண்டிபெண்டாலாம் இருக்க முடியாது இன்டர்னல் ஆடிட்டர்னால. ஸோ யார்கிட்ட சப்மிட் பண்ணணுங்கிறது நீங்கள் எக்ஸ்டர்னல் ஆடிட்டராக இருந்தால் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட சப்மிட் பண்ணுங்க, இன்டர்னல் ஆடிட்டராக இருந்தால் கம்பெனி கிட்ட தான் சப்மிட் பண்ணுவோம், வேறு வழி கிடையாது அந்த மாதிரி. ஸோ த அவுட்கம் ஆஃப் ஆடிட் இஸ் ரிட்டர்ன் ஆடிட் ரிப்போர்ட் இன் விச் ஆடிட்டர் எக்ஸ்பிரஸஸ் ஆடிட் ஒப்பீனியன். இந்த ரிப்போர்ட் இஸ் சப்மிட்டட் டு பர்சன் மேக்கிங். நம்மள யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட போகும். ஷேர் ஹோல்டர்ஸ் நம்மள அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க கிட்ட கொடுப்போம். மேனேஜ்மெண்ட் நம்மள அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா மேனேஜ்மெண்ட் கிட்ட அந்த ரிப்போர்ட் கொடுப்போம். ஓகேவா? அதுதான் முடிஞ்சிருச்சான்னு. ஓ முடிஞ்சிருச்சா சாப்டர்? ஓ அதான் பார்த்தேன், என்னடான்னு பார்க்குறேன். அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் வரலேன். இந்த அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். 3 பார்ட்டி ரிலேஷன்ஷிப் சொல்லி சும்மா ஒரு 5 minutes மட்டும் வெயிட் பண்ணுங்க, இதை மட்டும் நம்ம பார்த்துடலாம். என்னென்ன மீனிங் ஆஃப் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் நான் சொல்லல. ஆடிட் இஸ் a type of assurance engagement under which auditor gives out a opinion, true and fair view கொடுப்பார். இப்போ அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்னா என்னன்னு சொல்லுங்க. அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் டு என்ஹான்ஸ் டிகிரி ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஆஃப் இன்டெண்டட் யூசர்ஸ். நீங்க கொடுக்க போறது அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அஷூரன்ஸ் கொடுப்பீங்க. ரீசனபிள் அஷூரன்ஸ், லிமிடெட் அஷூரன்ஸ், லோ லெவல் ஆஃப் அஷூரன்ஸ், மாடரேட் லெவல் ஆஃப் அஷூரன்ஸ் ஏதாவது கொடுப்பீங்க. இதுல ஹை லெவல் ஆஃப் அஷூரன்ஸ் வந்து ரீசனபிள் அஷூரன்ஸ். அதுக்கடுத்து ரிவ்யூல எல்லாம் கொடுக்குறீங்களே அதுதான் வந்து மாடரேட் லெவல் ஆர் லோ லெவல் ஆஃப் அஷூரன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா உங்களுக்கு சப்ஜெக்ட் மேட்டர்னு என்னன்னு சொல்லியிருக்கேன். சப்ஜெக்ட் மேட்டர்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அதை ப்ரிப்பேர் பண்ணுறது யாரு? மேனேஜ்மெண்ட். Management prepares the financial statements and the financial statements are checked by the auditor and the report is given to the shareholders. அப்போ shareholders is the users of financial statement. அவங்க தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க ஆடிட்டர். ஆடிட்டர் ஆடிட் பண்ணுறது ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை, அதுதான் சப்ஜெக்ட் மேட்டர். அதை ப்ரிப்பேர் பண்ணுறது மேனேஜ்மெண்ட். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த சப்ஜெக்ட் மேட்டர்னு சொல்லக்கூடிய இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த கிரைட்டீரியாவுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். அது என்னங்க கிரைட்டீரியா அப்படின்னு கேட்டால், கிரைட்டீரியானா இண்டேஸ் படி ப்ரிப்பேர் பண்ணணும், இல்லைனா வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 2030 ப்ரொவிஷன்ஸ் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கம்பெனிஸ் ஆக்ட் ப்ரொவிஷன்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கா, இண்டேஸை ஃபாலோ பண்ணியிருக்கா நீங்கள் செக் பண்ணுறீங்களே, அதுதான் செக்கிங் தி சப்ஜெக்ட் மேட்டர் whether it has complied with the criteria அப்படின்னு நம்ம பார்த்துட்டு ஓகே கிரைட்டீரியா கம்ப்ளை பண்ணியிருக்கோன்னா அந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுப்போம். இல்லைனாலும் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ இருக்கா இல்லைன்றதை பார்த்துட்டு நம்ம கொடுப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் இட் மீன்ஸ் அந்த ப்ராக்டிஷனர்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஆடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டா ஆடிட் மட்டும் தான் அவங்க பண்ணணும், ரிவ்யூவராக அவர் இருக்க முடியாது. அதே மாதிரி அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் அந்த ஃபியூச்சர் ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அவர் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டாக இருக்கணும். அவர் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட், இங்கே ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரெவ்யூ என்கேஜ்மெண்ட், இங்கே ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங், இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரிலேட்டட் சர்வீஸ். இவ்வளோ இருக்குது. இந்த எல்லாத்தையும் யார் பண்ணுறாங்க? சிஏ முடிச்ச சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் வச்சிருக்கிற ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பண்ணுறது. அவர் ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிறதுனால காமனாக அவரை ப்ராக்டிஷனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல அவரை ஸ்பெசிஃபிக்காக அவரை ஆடிட்டர்னு நீங்கள் சொல்லிக்கலாம். இந்த இடத்துல அவரை ரெவ்யூவர் அப்படின்னு சொல்லிக்கலாம், இல்லை ப்ராக்டிஷனர் கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து அவரை ப்ராக்டிஷனர்னு சொல்லணும், இல்லை ரிவ்யூவர் சொல்லணும், டிபெண்டிங் அப்பான் த சிச்சுவேஷன் அவர் என்ன பண்ணுறாரோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ ஜென்ரலாக ப்ராக்டிஷனர்னு சொல்லிட்டா அவர் எஸ்ஏ, எஸ்ஆர்இ, எஸ்ஏஇ, எஸ்ஆர்எஸ் எதை வேணாலும் அவர் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். புரியுறதோ? இட் மீன்ஸ் that the practitioner gives an opinion about specific information due to which users of information are able to make confident decisions knowing well that the chances of information being incorrect is diminished. ஏன்னா நம்ம ஆடிட் பண்ணிட்டதுனால அதில் மிஸ்டேக்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மிங்கிறதுனால அதை தாராளமாக இன்டெண்டட் யூசர்ஸ் ஜாலியாக யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டில் முக்கியமான எலிமெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. இட் இஸ் a 3 party ரிலேஷன்ஷிப். நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஏன்னா ப்ராக்டிஷனர் இஸ் a person who provides the இது என்னது ப்ராக்டிஷனர் பர்சன் ஹூ ப்ரொவைட்ஸ் அஷூரன்ஸ். ஓகேவா? ப்ராக்டிஷனர்னா ஆடிட்டரை விட ஒரு பெரிய வைடரான டப் எல்லாமே கவர் ஆகுறதுனால. அதே மாதிரி ஆடிட்டுங்கிறது ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷனை கவர் பண்ணும். ஆனால் ப்ராக்டிஷனர் அப்படி கிடையாது. எஸ்ஏஇ கூட பண்ணலாம், ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட பண்ணலாம். அதே மாதிரி 3 பேர் இருக்காங்க. ஒன்று ஆடிட்டர், இன்னொன்று ரெஸ்பான்சிபிள் பார்ட்டி. ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் பார்ட்டி? இங்கே ரெஸ்பான்சிபிள் பார்ட்டிங்கிறது மேனேஜ்மெண்ட் தான். who has to prepare the financial statements. மூணாவது intended user. Intended user is the third party. That is the third person who is 3 பேர்ல மூணாவது intended users. யாருன்னா ஷேர் ஹோல்டர்ஸ். யாருக்காக நீங்கள் அஷூரன்ஸ் ரிப்போர்ட்டை கொடுக்குறீங்களோ அவங்க தான் அந்த intended users. ஆடிட்டில் ஷேர் ஹோல்டர்ஸ், ரெவ்யூனா நம்மளை ரெவ்யூ யார் பண்ண சொல்கிறாங்க? ஷேர் ஹோல்டர்ஸ்னா ஷேர் ஹோல்டர்ஸ், பேங்கர்னா பேங்கர், அந்த மாதிரி. ஸோ யார் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ரெவ்யூ பண்ண சொல்லியோ இல்லை ஆடிட் பண்ண சொல்லியோ இல்லை வந்து அதில் ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸை கொடுக்க சொல்லியோ நம்மளை அப்பாயிண்ட் பண்ணாங்களோ அவங்ககிட்ட நீங்கள் கொடுத்துருவீங்க. அவ்வளோதான், அவங்ககிட்ட கொடுத்துருவீங்க. ஓகேவா? அப்போ வாட் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்னா அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை. நம்பர் 1, அந்த இடத்துல 3 பேர் இருக்கணும். இட் இஸ் அ ட்ரை பார்ட்டி ரிலேஷன்ஷிப். ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா அந்த இடத்துல சப்ஜெக்ட் மேட்டர்னு ஒன்று இருக்கணும். இந்த சப்ஜெக்ட் மேட்டர்ன்றது நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்.
இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்ளைடு கிரைட்டீரியாவுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அதுதான் சூட்டபிள் கிரைட்டீரியா. இண்ட் ஏஎஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்களா, ஓகேவா, இண்ட் ஏஎஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்களா, அதுக்கப்புறம் வந்து ஒன் செகண்ட் இண்ட் ஏஎஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்களா, கம்பெனி செக்ட் 2013 ஃபாலோ பண்ணியிருக்காங்களா, அதுதான் சூட்டபிள் கிரைட்டீரியா. ஓகேவா, தட் இஸ் த சூட்டபிள் கிரைட்டீரியா. அப்போ சப்ஜெக்ட் மேட்டர்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், சூட்டபிள் கிரைட்டீரியானா இண்ட் ஏஎஸும் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க இண்ட் ஏஎஸ், அதுக்கப்புறம் கம்பெனி செக்ட் 2013 ப்ரொவிஷன்ஸ், ஆர்பிஐ ரெகுலேஷன்ஸ், லிஸ்டிங் அக்ரிமெண்ட்ல செபி ஏதாவது எல்ஓடிஆர் சொல்கிறது, இது எல்லாமே சூட்டபிள் கிரைட்டீரியா. அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம பார்க்குறோம். அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களா இல்லையா நான் எப்படி செக் பண்ண முடியும்னு கேட்டால் we have to collect lot of evidence, sufficient and appropriate audit evidence நம்ம கலெக்ட் பண்ணுறோம். sufficiency relates to என்னது quantity ஆமா, appropriateness relates to quality. இதை நான் உங்களுக்கு சொன்னேன், sufficiencyனா more and more of audit evidence gives you more and more of confidence. குவாலிட்டேட்டிவ்னா உனக்கு என்ன டவுட் இருக்கோ அந்த டவுட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆடிட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணனா உனக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதெல்லாம் கிடைச்சா மட்டும்தான் உன்னால் என்ன பண்ண முடியும், ரிப்போர்ட் பண்ண முடியும். இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக வர வழியே கிடையாது, நீங்கள் ரிப்போர்ட் கொடுத்தாகணும். பிகாஸ் த என்டையர் பாயிண்ட் ஆஃப் திஸ் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் இஸ் டு கிவ் த அஷூரன்ஸ் ரிப்போர்ட். வெதர் டு கிவ் லிமிடெட் அஷூரன்ஸ் ஆர் என்ன சொல்கிறது லிமிடெட் அஷூரன்ஸாக இருக்கலாம், இல்லைனா ரீசனபிள் அஷூரன்ஸாக இருக்கலாம், ஏதாவது ஒரு அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்னா அந்த இதில் நீங்கள் அஷூரன்ஸ் ரிப்போர்ட்டை கொடுக்கணும். உங்களை யார் அப்பாயிண்ட் பண்ணாங்களோ அவங்க கிட்ட கொடுக்கணும். கொடுத்தா தான் அந்த அஷூரன்ஸ் ரிப்போர்ட்டை அவங்க ஃபைனல் யூசர்ஸ்க்கு அனுப்புவாங்க. அந்த ஃபைனல் யூசர்ஸ் வந்து ஓகே இது வந்து ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், இல்லைனா இது ப்ராப்பராக ரிவ்யூ பண்ண ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், இல்லை இது கம்பைல்டு பை சார்ட்டர்ட் அக்கௌண்ட், அதனால நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன மாதிரி வேலையை பார்த்துருக்கோம். அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டாக இருந்தால் இது நம்ம ரிப்போர்ட்டாக கொடுப்போம், அஷூரன்ஸ் ரிப்போர்ட்டாக கொடுப்போம். அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டாக இல்லை சும்மா எஸ்ஆர்எஸ் தான் ரிலேட்டட் சர்வீஸ் தான் அப்படின்னா பெரும் கம்பைலேஷன் டன் பை தி ஆடிட்டர் அப்படின்னு சொல்லிடும். அவ்வளோதான். ஓகேவா, இந்த ப்ளூ கலர் டப்பாவில் இருக்கிறது நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கணும். எலமெண்ட்ஸ் ஆஃப் தி அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் என்னது, ஒன்று 3 பார்ட்டி ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று இருக்கணும், அதுக்கப்புறம் இண்டேஎஸோட அது கரெக்டாக வந்து கம்ப்ளை பண்ணுதான்னு பார்க்கணும். கம்ப்ளை பண்ணுதான்னு பார்க்கறதுக்கு போதுமான அளவு எவிடன்ஸை நம்ம கலெக்ட் பண்ணணும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், ரிப்போர்ட்டை கொடுத்துடணும். அடுத்தது ஆடிட் விசஸ் ரிவ்யூ. ஆடிட்டுங்கிறது ரீசனபிள் அஷூரன்ஸு, ஓகேவா, ரிவ்யூங்கிறது லிமிடெட் அஷூரன்ஸ். சொல்றது புரியுதா? ரெண்டுத்துலையுமே சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணாலும் ஆடிட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, இட் இஸ் ரிலேட்டட் டு ஆடிட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ்டு அஷூரன்ஸாக கொடுப்பீங்க, இதில் லிமிடெட் அஷூரன்ஸாக கொடுப்பீங்க பிகாஸ் ஆஃப் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட். இது ஒரு வருஷத்தோட எண்டில் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டாக பண்ணுறது ஆடிட். லிமிடெட் அஷூரன்ஸ் மோஸ்ட்லி எப்போ பண்ணுவீங்க அப்படின்னா எவ்ரி குவார்ட்டர்லிக்கு பண்ணுவீங்க. ஸோ 7 நாள் 10 நாளுக்குள்ளே ரிப்போர்ட் கொடுங்கன்னா எப்படி ஃபுல் ரிவ்யூலாம் ஃபுல் ஆடிட்லாம் பண்ண முடியாது, அதனால லிமிட்டடாக கொடுப்பீங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ரிவ்யூ என்கேஜ்மெண்ட். அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட்ஸ் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட்ஸில் ரீசனபிள் இருக்குது, விசஸ் லிமிடெட் அஷூரன்ஸ் இருக்குது. ரீசனபிள் அப்படிங்கிறது வந்து ரீசனபிள் அஷூரன்ஸ் இது ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அஷூரன்ஸ், வேற லிமிடெட் அஷூரன்ஸ்ன்றது வந்து அதை விட லோயர் லெவல் ஆஃப் அஷூரன்ஸ் தான் கொடுக்கும். ஆடிட்டை விட லோயர் லெவல் ஆஃப் அஷூரன்ஸ் தான் கொடுக்கும். ஏன்னா ஆடிட் அப்படிங்கிறது ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அஷூரன்ஸ் அதுதான். ஏன்னா அப்சல்யூட்டுங்கிறது பாசிபிளே கிடையாதுன்றதுனால அஷூரன்ஸில் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அஷூரன்ஸ் நம்ம கொடுக்க முடியாது வந்து ஆடிட் தான், அது ரீசனபிள் அஷூரன்ஸ் தான். அப்போ ரெவியூனா அதை விட கீழே தான் இருக்கும், அதை விட லோ லெவல் ஆஃப் அஷூரன்ஸ் தான் ரெவியூக்கு கிடைக்கும். ஸோ ஆல்வேஸ் ரெவியூ ஒன்லி கெட்ஸ் அ மாடரேட் லெவல் ஆஃப் அஷூரன்ஸ் தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இதில் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் கொடுவாங்க. ரீசனபிள் அஷூரன்ஸ் என்னது, ப்ரொவைட்ஸ் ஹை லெவல் ஆஃப் அஷூரன்ஸ். இங்கே வந்து லோயர் லெவல் ஆஃப் அஷூரன்ஸ், ரீசனபிளை விட இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இங்கே ரொம்ப எலாபரேட்டாக சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் வாங்குவாங்க. இங்கே அவ்வளோ எலாபரேட்டாக இருக்காது, ஃபியூவர் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மார்க் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் வந்து 80+ வாங்க 70+ வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த பாக்ஸை 2-3 நோட்டு எழுதி பாருங்க. அதுக்கப்புறம் ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் ரீசனபிள் கன்க்ளூஷன்ஸ் ஆன் த பேஸ் ஆஃப் சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் வருவாங்க. இங்கே இட் இன்வால்வ்ஸ் obtaining sufficient appropriate audit evidence to draw limited conclusion. இங்க என்ன conclusion, reasonable conclusion, அங்க limited conclusion. இங்க reasonable assurance, அங்க limited assurance. இங்க reasonable conclusion, அங்க limited conclusion. At the end of the day நீங்க reasonable assurance ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா audit engagement எடுத்துக்கலாம், limited assurance ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா review engagement எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. Do you understand? இது வரைக்கும் யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்கா? If you have any doubt please let me know now. We'll take some 2 minutes break and then we'll finish this. ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இது முடிச்சுட்டா நமக்கு என்டையராகவே முடிஞ்சிடும், இந்த பாக்ஸ்க்கோட முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்ல, ரீசனபிள் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்னா ஆடிட்டு, லிமிடெட் அஷூரன்ஸ்னா இங்கே ரெவ்யூ இருக்குது. அதுக்கப்புறம் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் டீலிங் வித் மேட்டர்ஸ் அதர் தேன் ஹெச்எஃப்ஐ. இதெல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இது ஹெச்எஃப்ஐயே கிடையாது, இது ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். அப்போ அதுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்கள், ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் லைக் ப்ராஸ்பெக்டஸை ஃபில் பண்ணுறது, இல்லை ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அங்கே அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் எப்படி இருக்கும், ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுவீங்க. இங்கே எஸ்ஆர்இ ஃபாலோ பண்ணுவீங்க, இங்கே எஸ்ஏஇ ஃபாலோ பண்ணுவீங்க, இங்கே எஸ்ஏ ஃபாலோ பண்ணுவீங்க. இதை தான் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதை மட்டும் நம்ம ஒரு தடவை முடிச்சிட்டோம்னா இன்னைக்கு கம்ப்ளீட்டாகவே முடிச்சிட்டோம். ஓகேவா? இல்லை நாளைக்கு பார்க்கலாமா என்னன்னு தெரியல எனக்கு.
ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் இதை நம்ம படிச்சது தான். சரி ஓகே, நாளைக்கு பார்க்கலாம், இல்லை இன்னைக்கு வேணாலும் பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள் எப்படி பார்க்கணுன்னு. இல்லை நாளைக்கு பார்க்கறனாலும் பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்கியூசி மட்டும் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்ததான், பட் ஸ்டில் ஒரு தடவை அண்டர்லைன் பண்ணி முடிக்கணும்ல, அதனால் பார்க்குறேன். ஓகே நாளைக்கு கூட பார்க்கலாம். ஓகே நாளைக்கு ஃபஸ்ட்டு ½ அன் ஹவரில் சாப்டர் 1 முடிச்சிடலாம். ஓகேவா? நான் இன்னைக்கு சொன்ன வரைக்கும் எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணி பக்காவாக படிங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து முடிச்சிட்டேன். கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் எஸ்கியூசின்னு கூட நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த எல்லா ஸ்டாண்டர்டையும் பர்ஃபார்ம் பண்ணுறது யார், இந்த எல்லாத்தையும் யார் பர்ஃபார்ம் பண்ணுறா? ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் தான். ஸோ ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் எதை செஞ்சாலும் குவாலிட்டியாக இருக்கணுன்றதுக்காக தெர் இஸ் a standard called as ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் குவாலிட்டி கண்ட்ரோல் நம்பர் 1 SQC 1ன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்டை ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் ப்ராக்டிஸ் அவர் ஆடிட் பண்ணாலும், ரிவ்யூ பண்ணாலும், அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் பண்ணாலும், ரிலேட்டட் சர்வீஸ் பண்ணாலும், எதை பண்ணாலும் அவர் அதை குவாலிட்டியாக பண்ணணுங்கிறதுக்காக SQC 1ன்றதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு, மேக் ஷுர் தட் நாளைக்கு சாயங்காலம் 4:30 மணி கிளாஸ்க்கு வந்து உட்காரத்துக்கு முன்னாடி நீங்களாவே ஒரு தடவை செல்ஃபாக உட்காந்து இந்த 40 பேஜ் 45 பேஜ் ஒரு தடவை படிச்சு பாருங்க. கண்டிப்பாக புரியும், புரியாமல் இருக்காது. புரியாத இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நான் அண்டர்லைன் பண்ணி சொல்லி கொடுத்தும் போது அது புரிஞ்சிடும். அப்போ என்ன ஆகிடும்னா உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கும்போது செகண்ட் டைம் ரிவிஷன் மாதிரி ஆகிடும். ஏன்னா பேசிக்காக நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு ஓவரால் ஸ்ட்ரக்சரை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அப்படின்னும் போது நீங்கள் ஒரு தடவை ஃபுல் புக்கை படிக்கிறதுக்கு யூஆர் எலிஜிபிள் நோ. எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு தெரியாதுன்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் இதில் பாருங்கள், நம்ம வந்து கண்டினியூ பண்ண வேண்டியது எதில் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, எது வரைக்கும் நம்ம அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கோம், இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். தட் இஸ் இது வரைக்கும் நம்ம அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். ரீசனபிள் அஷூரன்ஸ், லிமிடெட் அஷூரன்ஸ் வரைக்கும் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நான் சும்மா அண்டர்லைன் பண்ணுறேன். அது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்னா என்ன பாருங்க, ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேனா, ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேனா, ஃபியூச்சரை பற்றி சொல்லியிருக்கேனா அதில். அதுக்கப்புறம் தே ஆர் சேயிங் தட் ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் தனித்தனி அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தேர் ஆல்சோ டாக்கிங் அபவுட் இதில் இருக்க கீவேர்ட் பாருங்க, எல்லாமே ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனா, ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸு, அசம்ஷன்ஸில் தான் நீங்கள் வந்து என்ன கொடுக்கணும், யூ ஹேவ் டு give your opinion. You are in a position to express an opinion as to whether the results shown in the prospective financial information will be achieved based on what? Based on assumption. Assumption வச்சு தான் supporting assumptions தான் கரெக்டாக இருக்கலன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட், ஆடிட் அப்படின்றது வந்து என்னது, ரீசனபிள் அஷூரன்ஸ். லிமிடெட் அஷூரன்ஸ்னா என்னன்னு சொல்கிறாங்க, ரெவ்யூ. ப்ராஸ்பெக்டிவ்னா இட் ப்ரொவைட்ஸ் ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனுக்கோ இல்லை ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனுக்கோ இல்லை ப்ராஸ்பெக்டஸ்க்கோ சொல்லுவாங்க. அப்போ ப்ரொவைட்ஸ் அஷூரன்ஸ் ரிகார்டிங் ரீசனபிலிட்டி ஆஃப் அசம்ஷன்ஸில் தான், அதாவது ஃபியூச்சர் நம்பர்ஸில் நம்ம எப்பவுமே ஒப்பீனியன் கொடுக்க மாட்டோம். ஃபியூச்சர் நம்பர்ஸை எதை பேஸ் பண்ணி சொன்னாங்களோ அந்த அசம்ஷன்ஸில் தான் நம்ம ஒப்பீனியன் கொடுப்போம். ஸோ அங்கே சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து உள்ள இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணிப்போம், வி வில் டேக் அப் ப்ரொவைடிங் தி அஷூரன்ஸ் ஆன் இன்டர்னல் கண்ட்ரோல்லாம் உள்ள பக்காவாக ஒர்க் பண்ணதா இல்லையா நம்மகிட்ட வந்து ஒரு அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் வராங்க. அந்த மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், வில் கோ ஃபார் ஓகே இன்டர்னல் கண்ட்ரோல் நல்லா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிட்டு அதுக்கு அஷூரன்ஸ் ரிப்போர்ட் கொடுப்போம். இதெல்லாம் எதில் வரும்னா, இந்த ரெண்டுமே இட் வில் கம் அண்டர் SAE. ஃபியூச்சரை பற்றி பேசினாலும் சரி, இல்லை இன்டர்னல் கண்ட்ரோல் ஒர்க் ஆகுதா இல்லையா அதை பற்றி எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொன்னாலும் சரி, தட் வில் கம் அண்டர் SAE. இது எல்லாமே அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டை பற்றி பேசுறதுனால நம்ம இவ்வளோ தெளிவாக இதெல்லாம் படிக்கிறோம். இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த பேராகிராஃப் உங்களுக்கு தெரியும். ஒரு ஆடிட்டர் எப்படிப்பட்டவராக இருக்கணும், என்ன மாதிரி குவாலிட்டியில் இருக்கணும், அவருக்கு ஒரு குட் டெம்பர் இருக்கணும், உண்மையாக இருக்கணும், இன்டெகிரிட்டி இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, நல்ல முடிவெடுக்கிற திறமை இருக்கணும், டிஸ்கிரிஷன் இருக்கணும், இண்டஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சிருக்கணும், கிளியர் ஹெட்டடாக இருக்கணும், குழம்பக்கூடாது, யாராவது வந்து நம்மளை குழப்பி விட்டால் குழம்பக்கூடாது. இதெல்லாம் தான் ஒரு ஆடிட்டருக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ். இதை தாண்டி இன்டெகிரிட்டியை தாண்டி முக்கியமானது இண்டிபெண்டன்ஸ் அவருக்கு இருக்கணும். இதெல்லாம் நானே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி ஒரு ட்ரஸ்ட் பேசிஸ் இருக்கணும். ஆடிட்டர் கிட்ட கொடுத்துருவோம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை, அவர் எல்லாத்தையும் பக்காவாக பார்த்து கொடுத்துருவாரு, அவர் கரெக்டாக ரிவ்யூ பண்ணுவார், அவர் கரெக்டாக ஆடிட் பண்ணுவார். ஆடிட்டருக்கே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவருக்கு எக்ஸாஸ்டிவாக ஆடிட் பற்றியும் அக்கௌண்ட்ஸ் பற்றியும் தெரியுன்ற அந்த நம்பிக்கை. இது எல்லாமே ஆடிட்டர் மேலே வைக்கிறாங்க. அப்புறம் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் என்கேஜ்மெண்ட் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஸ்டாண்டர்ட்ஸ். என்கேஜ்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஒன்றா சொல்கிறாங்க, ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங், ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்ஸ், ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்ஸ், அப்புறம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரிலேட்டட் சர்வீசஸ். இது 4மே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். இதை 4த்தையும் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டால், ஒரு ஃபார்ம் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், இல்லை ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இல்லை ஒரு ப்ராக்டிஷனர் பண்ணுறாங்க. எதை பண்ணாலும் நீங்கள் குவாலிட்டியாக பண்ணணுன்றதுக்காக SQC நம்பர் 1 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு அவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு 4 எக்ஸாம்பிள். அடுத்தது ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்ஸ்னா என்ன, அதில் என்ன சொல்லிடுறாங்க, ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்ஸில் SRE 2400 2410 இது 2 இருக்குது. இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சும்மா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் என்ன, அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் நானே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் 2 டைப் தான் இருக்கும். ஒன்று இன்டர்னல் கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க, இல்லை ப்ராஸ்பெக்டஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லை ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதோட அசம்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. இங்க பாருங்க, SAE 3400 ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், SAE 3420 வேர் they are asking us to report on the compilation of
ப்ரொஃபார்மா ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இன்க்ளூடட் இன் ப்ராஸ்பெக்டஸ். ஒன்று ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், அப்படி இல்லைனா ப்ராஸ்பெக்டஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நம்ம ஒப்பீனியன் கொடுக்கணும், ஆடிட் பண்ணி ஒப்பீனியன் கொடுக்கணும். என்ன இது பேர் ஆடிட் கிடையாது, இது அஷூரன்ஸ் எங்கேஜ்மெண்ட். நம்ம எல்லாத்தையும் ஆடிட் ப்ரொசீஜர்ல யூஸ் பண்ணி செக் பண்ணிட்டு அஷூரன்ஸ் மட்டும் கொடுக்க போறோம். பட் இதுல வந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அஷூரன்ஸ் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஏன்னா அவங்க எல்லாமே ப்ரொஜெக்டட் நம்பர்ஸ் கொடுக்கறதுனால நம்பர்ஸ் நம்மளால ஆடிட்டே பண்ண முடியாது, ஏன்னா எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறதுக்கு ஏதோ ஒரு பேஸ் இருக்கும்ல, அந்த அசம்ஷன்ஸை நம்ம வந்து ரீசனபிளா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு இவங்க இப்படி ஒரு அசம்ஷன் வச்சு 50 லட்சம் ரூபா இன்கம் வரும்னு சொல்லியிருக்காங்களே, இந்த அசம்ஷன் உண்மையா பொய்யா, எந்த அளவுக்கு உண்மை, நம்ப தகுந்த அளவுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதுதான் இதுல வரும். நெக்ஸ்ட் எஸ்ஆர்எஸ். நான் சொல்லும் போது எஸ்ஆர்எஸ் என்ன சொல்லுவாங்க, இந்த இடத்துல ஒப்பீனியனா கொடுக்க மாட்டோம். எஸ்ஆர்எஸ் ஐ ஹவ் டோல்ட் யூ. இது எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு தடவை சொல்லி கொடுத்துருக்கேன். நாளைக்கு நான் மறுபடியும் இது எல்லாத்தையும் ஒரு தடவை நான் சொல்லுவேன். எதுல ஸ்டார்ட் பண்ணுவேன், டிஃபரன்ஸ் பிட்வீன் லிமிடெட் அஷூரன்ஸ் அண்ட் லிமிடெட் அஷூரன்ஸ் அண்ட் ரீசனபிள் அஷூரன்ஸ் டப்பால ஆரம்பிச்சு இதெல்லாம் லைன் பை லைன் நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா உட்காந்து இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா ஒரு தடவை நீங்க ரிவைஸ் பண்ணணும். நீங்க ரிவைஸ் பண்ணா மட்டும்தான் நான் சொல்லி கொடுக்கும் போது இது அங்க சொன்னாங்களே, இது இங்க சொன்னாங்களே அப்படின்னு ஞாபகம் வரும். இல்லைன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? ஸோ நான் சொல்லியிருக்கேன் எஸ்ஏ, எஸ்ஆர்இ, எஸ்ஏஇ, எஸ்ஆர்எஸ் இதெல்லாம் சொல்லிட்டு இந்த 4த்தையும் நீங்க பண்ணாலும் நீங்க எஸ்கியூசியை ஃபாலோ பண்ணணும். எதை பண்ணாலும் குவாலிட்டியா பண்ணணும். அப்போ அதுக்கு பேர் என்ன, எஸ்கியூசி. அந்த எஸ்கியூசியை ப்ராக்டிஷனர் எதை பண்ணாலும் ஃபாலோ பண்ணணும். அடுத்த கேள்வி என்ன பண்றாங்க, ஸ்டாண்டர்ட்ஸ் எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. இதை நான் உங்களுக்கு நாளைக்கு பொறுமையா இதெல்லாம் சொல்லித்தரேன். நீங்க இது வரைக்கும் படிச்சா கூட எனக்கு தெரிஞ்சு போகும். இந்த இடத்துல இது வரைக்குமாவது நீங்க படிச்சுவீங்க. ஸ்டாண்டர்ட்ஸ் எதுக்கு வேணும்ன்றதுல நான் உங்களுக்கு புதுசா கதை மாதிரி சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஏன் ஸ்டாண்டர்ட்ஸ் வேணும் அப்படின்றது நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்கிறேன். எஸ்ஏ 700 வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வை ஸ்டாண்டர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்காக இருக்கலாம், இல்லை ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரிவ்யூ என்கேஜ்மெண்ட்டாக இருக்கலாம். ஏன் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு மற்றதெல்லாம் நான் அப்படியே உங்களுக்கு வந்து பண்ணிடுறேன். இந்த லாஸ்ட் 2 பேராகிராஃப் நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை, மற்றதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? டன். டு யூ ஹாவ் எனி டவுட்ஸ்? லாஸ்ட் 5 மினிட்ஸ் ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருக்கும். ஆனால் நான் வந்து நாளைக்கு என்ன சொல்லித்தர போகிறேனோ அது என்னென்ன சொல்லித்தர போகிறேன்னா இன்னைக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதோட நான் விட்டுற மாட்டேன், உங்களை கை விட்டுற மாட்டேன். நாளைக்கு திருப்பியும் நம்ம வந்து லிமிடெட் அஷூரன்ஸ் விச் இஸ் ரீசனபிள் அஷூரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஃபுல்லாகவே படிப்போம். அதனால சில் அவுட் பண்ணுங்க. இன்னைக்கு படிப்பு சொல்லி கொடுத்த வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டு என்ன தெரியுமா பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்களேன். நீங்கள் கிளாஸ் எல்லாம் ஷட் டவுன் பண்ணிட்டு உடனே இங்கே போயிட்டு அப்படி சும்மா நாடகம் பார்க்கறதுக்கு அம்மா கூட பேச சிரிச்சுக்கிட்டு வெளில போயிடாதீங்க. கொஞ்சம் உட்காந்துட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கண்ணை மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து அமைதியாக இருங்க, காமாக இருந்துட்டு அப்புறமா ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க. நோட் புக் பென் எடுத்துட்டு இன்னைக்கு இந்த மேடம் என்னென்னலாம் சொன்னாங்க, அவங்க சொன்னதுல எனக்கு என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கோ அதை வரிசையாக எழுதுங்க. இது என்ன ஆகும்னா என் நாலேஜ் எப்போ உங்கள் நாலேஜாக மாறும்னா ஆமாம் இது மேம் சொன்னாங்களே அப்படின்ற அந்த ஐடியாலஜி மாறி இது எனக்கு தெரியும்ப்பா, நான் படிச்சிருக்கேன்ப்பா அப்படிங்கிற ஐடியாலஜி வரும்பொழுது தான் அது உங்கள் நாலேஜாக மாறும். ஸோ மேக் ஷுர் தட் நான் சொன்ன நாலேஜ் உங்கள் நாலேஜாக மாறும்னா நீங்கள் கையில் எடுத்து படித்து அண்டர்லைன் பண்ணி ஒவ்வொன்றுத்தையும் புரிஞ்சு நீங்கள் உங்கள் கையால் ஒரு தடவை ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங், ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படி நீங்கள் ஒரு தடவை உங்கள் கையால் எழுதுனாதான் அது உங்கள் நாலேஜாக மாறும். அதனால் இன்றைக்கி அந்த ஹெல்ப்பை பண்ணுங்க எனக்காக. கிளாஸ் முடிச்சு 10 மினிட்ஸ் அப்படியே ஃப்ரீயாக பேசாமல் அப்படி கண்ணை மூடி படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கண்ணை மூடிக்கிட்டு யோசிச்சுட்டு ஒரு 20 வார்த்தை உங்களால் எழுத முடியுதான்னு பாருங்க. 20 to 30 words ஆடிட் டெர்மினாலஜிஸ் உங்களால் எழுத முடியுதான்னு பாருங்க. தட் வில் ஹெல்ப் யூ அ லாட். அதுக்கப்புறம் நான் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், ஒவ்வொரு சாப்டரையும் முடிச்சோடனே அதில் இருக்க சம்மரியை படிங்க. பிகாஸ் சம்மரி வில் டெல் யூ எதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ். நமக்கே கூட சம்டைம்ஸ் தெரியாது இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ் ஆகும். ஆனால் அவங்க சம்மரி கொடுக்கும்போது இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ்டா, இதெல்லாம் படிச்சு தான் எக்ஸாம் போகணுன்ற மாதிரி தெளிவாக தலையில் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நச்சுன்னு நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு சாப்டர் முடியும் போது சம்மரி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணணும். சம்மரி இஸ் லைக் ரொம்ப 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 நம்ம உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது, ஆனால் அவங்களே அழகாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கணும். மற்றபடி நீங்கள் புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே இன்னைக்கு உட்காந்து அட்டன் பண்ணி பார்க்கலாம். அட்டன் பண்ணி பார்த்துட்டு என்னென்ன டவுட் வருதோ எனக்கு வாட்ஸ்அப்பில் தனிப்பட்ட முறையில் பிங் பண்ண போறீங்க. நான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன், ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பேன். இது ஏன் கரெக்ட், இது ஏன் தப்பு, இது ஏன் எம்சிக்யூ, இது ஏன் கரெக்டாக வந்துச்சு, இது ஏன் தப்பு வந்துச்சு எல்லாமே நான் சொல்ல போகிறேன். ஒரு சாப்டர் முடிக்கும் போது தென் அண்ட் தேர் புக் பேக்கில் இருக்க கொஸ்டின்ஸை படிச்சுட்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா தான் பெட்டர். ஸோ நாளைக்கு வித் டுமாரோ வில் வைண்ட் அப் தி சாப்டர் நம்பர் 1 அண்ட் வில் என்டர் இன்டு சாப்டர் நம்பர் 2. சரியா? மோர் அண்ட் மோர் ஆஃப் செட்டில்மெண்ட் டைம் கொடுக்கணும். புரியுதா? எப்போதுமே சாப்பிட்டா மட்டும் போதாது, அந்த சாப்பாடு செரிக்கிற டைம் கொடுத்தாதான் அந்த உடம்புல எனர்ஜியாக மாறும். ஸோ இப்போ நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு எப்போ எனர்ஜியாக மாறும்னா, நான் சொல்லி கொடுத்ததை தாண்டி இந்த புக்கோட, இந்த நாலேஜோட, இந்த ப்ரிப்பரேஷனோட நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் அது உங்கள் உடம்புல ஒட்டும். நான் கத்திட்டு இருக்க வரைக்கும் அது எனக்கு தான் மண்டையில் ஏறுமே தவிர உங்களுக்கு ஒரு 50% தான் ஏறும். மிச்சம் 50% உங்கள் எப்போ மைண்டில் ஏறும், நீங்கள் உட்காந்து அதை படிக்கும்போது, நீங்கள் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் ஏறும். அதனால யூ மேக் ஷுர் தட் யூ ஸ்பெண்ட் so much of time with the book. Okay, all the best. Thank you so much.
Did you all enjoy the class? All happy with the class? Fine? புரியுதா? ஏதாவது doubts இருக்கா? இன்னும் do you think audit is very difficult? Do you think ஐயோ audit புரியவே இல்லை, boring paper, என்னடா இது, அந்த மாதிரி ஏதாவது feelings இருக்கா உங்களுக்கு? You can answer me in chat. Do you still have any பயமா இருக்கா? audit படிக்க பயமா இருக்கா? ஐயோ மேடம் என்னால் படிக்க முடியல, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க. இல்லைனாலும் சொல்லுங்க. Tell me, how was the class? சூப்பரா இருந்துச்சா, ஜாலியா இருந்துச்சா, புரிஞ்சுச்சா? Okay, come on, we'll do a வெற்றிக்குறி only. ஓகேவா? we'll do a வெற்றிக்குறி. எஸ் பக்கா. அப்படி என்ன மேடம் 7 மணிக்கு முடிக்க சொல்லி 7:30 ஆக்கிட்டீங்களா அப்படின்னா என்னப்பா பண்றது? நம்ம வந்து கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராடனரியாக எடுத்து பொறுமையாக சொல்லி கொடுக்கும்போது அந்த டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வேறு ஒன்றும் உங்களுக்காக தானே. எக்ஸ்ட்ரா 6 மணி நேரம் எடுத்தால் எனக்கு 1000 ரூபா கிடைக்க போதா? அதே பணம் தான். நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்க எனக்கு ஒரு திருப்தி உங்களுக்கு புரிஞ்சிடும். எனக்கு இன்னொன்று என்ன தெரியுமா, இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு 5 வருஷத்தில் என்கிட்ட படித்தவங்க என்னை விட பெட்டராக கிளாஸ் எடுக்கணும். அதுதான் எனக்கு சக்ஸஸ். நான் சாவர வரைக்கும் நானே எல்லாம் கிளாஸ் எடுத்துருக்க முடியாது. நான் கிளாஸ் எடுக்கிறேன்னா ஒரு 5 வருஷம் ஆடிட் நான் எடுக்கலாம் நல்லா சூப்பராக. என்கிட்ட படிக்கிற பசங்க என்னை விட பெட்டராக எடுக்கணும். 5 இயர்ஸில் நீங்கள் பாஸ் பண்ணி பக்கம் வெளில வந்துட்டீங்கன்னா நாளைக்கு ஆடிட் கிளாஸ்ன்னு நீங்கள் போடும்போது நீங்கள் உங்களோட புரிதல் நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் அதை வெளியில் சொல்லும் போது நீங்கள் ஒரு டீச்சராக வரும்போதோ இல்லை நீங்கள் ஒரு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணும்போதோ அது வந்து எனக்கு வந்து செம்மையான பெருமை. ஓகேவா? அதனால இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் தட் யூ கைஸ் ஷுட் பி கான்செப்சுவலி ஸ்ட்ராங் கிளாரிட்டியோடு இருக்கணும். உங்களே எத்தனை பேர் டீச்சர்ஸ் ஆக போறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நிறைய பேர் ஆகணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். த தமிழ்நாடு ரிக்வயர்ஸ் குவாலிட்டி டீச்சர்ஸ், குவாலிட்டேட்டிவ் டீச்சர்ஸ், பிகாஸ் ஃபார் த பாஸ்ட் 10-15 இயர்ஸ் இங்கிலீஷ் ஹிந்தின்னு கேட்டு காதெல்லாம் புளிச்சு போச்சு. இதுக்கப்புறம் வரக்கூடிய டீச்சர்ஸ் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வரணும், நிறைய பேர் வரணும், நல்லா புரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக எக்ஸ்பர்ட் நாலேஜாக இருக்க மாதிரி வரும். இன்டர்னல் ஆடிட் ரிலேட்டட் சர்வீஸான்னு கேட்குறீங்களா? இல்லைப்பா, இன்டர்னல் ஆடிட் அப்படிங்கிறது வந்து ரிலேட்டட் சர்வீஸ் கிடையாது. ஜெயஸ்ரீ கேட்டிருக்காங்க. இன்டர்னல் ஆடிட் இஸ் நாட் அ ரிலேட்டட் சர்வீஸ். ஏன்னா இன்டர்னல் ஆடிட்டில் ஒப்பீனியன் கொடுப்பாங்க, அதனால வந்து அது ரிலேட்டட் சர்வீஸ் வராது. ஆடிட்னு வந்துச்சுல, அந்த பேர்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடிட், இன்டர்னல் ஆடிட் வந்துச்சு, அது எப்படி ரிலேட்டட் சர்வீஸ் ஆகும்? ஆடிட்னால எங்கள் ஒப்பீனியன் கொடுங்கல, அதனால அது வந்து ரிலேட்டட் சர்வீஸ் ஆகாது. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். சூப்பர். எல்லா சாட்ஸையும் பார்த்துட்டு எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்மா. ஆல் தி பெஸ்ட். சூப்பரா? ஷால் வி சைன் ஆஃப்? சூப்பர்மா. ஆடிட்னு வந்துருச்சுனாலே அது என்னது? இட் இஸ் ஒன்லி ஒப்பீனியன் தான், அது ரிலேட்டட் சர்வீஸ் போவே போகுது. ஓகே, நாளை மாலை 4:30 மணிக்கு சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களோட ஆடிட்டிங் டீச்சர். ஓகேவா? பாய்.